ஸோ கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து 11th அண்ட் 12th. ஸோ ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து ஒரு பாண்டிங் எப்படி ஏற்படுது, அப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ், மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி டிசைட் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாரும் தண்ணி குடிக்கிறீங்க, தண்ணியோட ஸ்ட்ரக்சர் தெரியுமா? தண்ணியோட ஸ்ட்ரக்சர் தெரியும் சார். வாட்டர் கேனோட ஸ்ட்ரக்சர் தான் தண்ணியோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. தண்ணியோட ஸ்ட்ரக்சர் வந்து வி ஷேப். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எல்லா மாலிகுல்ஸ்க்குமே ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து தனியா ஒரு டேப்லெட் காலமா நமக்கு இங்க பாருங்க. தீஸ் ஆர் த திங். லைக் இங்க பாருங்க, பெண்ட் ஷேப்பு, பிரமிடல் ஷேப்பு, வி ஷேப். தண்ணி சொன்னல, வாட்டர், வாட்டர் வந்து வி ஷேப்ல இருக்கு. ஸோ இது மாதிரி ஸோ இது மாதிரி வந்து எல்லா மாலிகுலுக்குமே பாருங்க, சல்ஃபர் டை ஆக்சைடோட ஷேப் வந்து வி ஷேப்ட் ஆர் பெண்ட் ஷேப். சிமிலர்லி ஓசோனோடது. எல்லா மாலிகுலுக்குமே ஒரு ஷேப் இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த ஷேப் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மைக்ரோஸ்கோப் மூலியமா பார்க்கும்போது அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து நீங்க வந்து டிவியில விளம்பரம் பண்ணும்போது வைரஸ்லாம் அப்படியே போவோம், கிருமிலாம் போவோம். அது அப்படியே பார்க்கும்போது அது ஒரு ஷேப்ல இருக்கும். நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப், எஸ் ஷேப், அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து என்ன ஷேப்ல இருக்குன்றத வந்து இந்த லெசன்ல தான் நம்ம டிசைட் பண்றோம். இது ஒரு பெரிய லெசன். 2 ஆஃபா எடுக்க போறேன். இன்னைக்கே 2 ஆஃப் நான் ரெண்டுமே இன்னைக்கு முடிஞ்சிடும். ஸோ கெமிக்கல் பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல முக்கியமா 3 தியரி இருக்கு. ஒரு தியரி வந்து வெஸ்பர் தியரி, வேலன்ஷியல் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் தியரி. இன்னொரு தியரி வந்து விபி தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி. மூணாவது தியரி வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. இந்த 3 தியரி இருக்கு. இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. அந்த லெசன்ல அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகே, மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வந்து அங்க திருப்பி நம்ம என்ன பண்றோம்னா, அந்த லெசன்ல வந்து இந்த கான்செப்ட்ஸை வந்து கொஞ்சம் சொல்லுவோம். அங்க வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு தியரின்னு தனியா இருக்கு, வேலன்ஸ் பாண்ட் தியரின்னு தனியா இருக்கு. இந்த கான்செப்டை வந்து நம்ம அப்படியே 12th வந்து யூஸ் பண்ணுவோம். 12th வந்து இந்த கெமிக்கல் பாண்டிங்கோட கான்செப்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுல இந்த லெசன்ல வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் பாண்டிங் எப்படி ஏற்படுது, அயனிக் பாண்ட்னா என்ன, கோவலன்ட் பாண்ட்னா என்ன, மெட்டாலிக் பாண்ட்னா என்ன, இதை பத்திய இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த லெசன்ல பாக்குறோம். இந்த லெசன் தெரியாம 12th போய் ஒண்ணுமே மார்க் எடுக்க முடியாது. இந்த லெசன் தெரிஞ்சாதான் 12th உள்ள எல்லா லெசன்ஸ்லுமே உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் மேஜர்னா, அந்த 3 தியரி வந்து ஒரு மேஜரான பார்ட். அது இல்லாம முக்கியமான இந்த தியரியோட முக்கியமான நபர் யாருன்னா லூயிஸ். ஓகேவா? கோசல் அண்ட் லூயிஸ், இந்த 2 சயின்டிஸ்டும் இதுல என்ன சொல்ல வந்தாங்க, என்னென்னலாம் இதுல இருக்கு, அதே மாதிரி அயனிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட்னா என்ன, என்னென்ன ஃபேக்டர்ஸ் கோவலன்ட் பாண்ட்ல இருக்கு, அப்புறம் ஒரு பாண்ட் பேராமீட்டர்னா என்ன, ஒரு பாண்ட்னா பிணைப்பு, அதோட பேராமீட்டர்ஸ் என்ன, அண்ட் சிமிலர்லி பொலாரிட்டி ஆஃப் பாண்ட்ஸ், டைபோல் மூமெண்ட் என்ன, அதுக்கப்புறம் வெஸ்பர் தியரி. வெஸ்பர் தியரிக்கு அப்புறமா we will have வெஸ்பர் தியரிக்கு அப்புறம் தான் ஷேப்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆஃப்டர் தட் we have மாலிகுலர் டைப் ஃபார்முலா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து லோன் பேர்னா என்ன அப்படின்றத பத்தியும் நம்ம இதுல பாக்குறோம். வேலன்ஸ் பாண்ட் தியரி பாக்குறோம். அதுக்கப்புறம் ஹைபிரிடைசேஷன் வந்து ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதே திருப்பி நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் தென் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி, அந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியுடைய ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட அதுக்கப்புறம் கடைசியா ஹைட்ரஜன் பாண்டிங்கோட இந்த லெசன் முடியுது. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் லெசன் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். அதிக மார்க் வரக்கூடிய லெசன் இது. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, we have Kosal and Lewis approach to chemical bonding. ஓகேவா? கெமிக்கல் பாண்டிங்னா என்ன அப்படின்னு, எல்லாரும் தண்ணி குடிக்கிறீங்க, தண்ணி வாங்கி குடிச்சுக்கிறீங்க, உப்பு போட்டு சாப்பிடுறீங்க, எல்லாம் சாப்பிடுறீங்க. எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்களா? யாருமே பார்க்கல. தண்ணி எப்படி உருவாச்சுன்னு எவனுமே பார்க்கல. சர்க்கரை எப்படி உருவாச்சுன்னு எப்படியுமே பார்க்கல. சர்க்கரையை உடைச்சா தூளா போகுது, பவுடரா ஆகுது. இந்த பவுடர்லாம் எப்படி சேர்ந்து அழகா ஒரு டைமண்ட் மாதிரி மாறிச்சு. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கு. ஸோ உன் கையில வந்து என்ன பண்ணிட்டேன், சர்க்கரையை கொடுத்துட்டேன், இல்ல கல்கண்டு கொடுத்துட்டேன். இன்னொரு கையில வந்து சாக் பீஸ் தூள் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு கையில இருக்கிற கல்கண்டுக்கு பேரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், இன்னொரு கையில இருக்கிற சாக் பீஸ் தூளுக்கு அமார்பஸ் ஸ்ட்ரக்சர். கிறிஸ்டல் அமார்பஸ், கிறிஸ்டல் அமார்பஸ். கிறிஸ்டல்னா படிக அமைப்பு, அமார்பஸ்னா தூள் அமைப்பு. படிக அமைப்பு, தூள் அமைப்பு. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேருக்கு யாருக்கு எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும்னா, படிக அமைப்புக்கு எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? படிக அமைப்புக்கு எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? அப்படின்னா என்ன, படிக அமைப்புனா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க. அங்க ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க. ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும், அது மாதிரி ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க. இப்ப நான் இந்த பில்டிங்கை இடிக்கிறேன்.
இடிச்சு தூள் தூளாக்குறேன். தூள் தூளாக்கணும்னா சிமெண்ட் கலவை செங்கல்லாம் உடஞ்சி தூள் தூளா கிடக்குது. நான் என்ன பண்றேன், திருப்பி இந்த பில்டிங்கை கட்டுறா அப்படின்றேன். அந்த பில்டிங்கை திருப்பி கட்டும் போது என்ன பண்ணும், ஒரு செங்கலா எடுத்து வைக்கணும், அது மேல கலவை வைக்கணும், எல்லாம் வச்சு கட்டணும். அதுக்கு ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவன் நிறைய எனர்ஜி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் விரிக்க எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவான். ஓவரால் மணி எனர்ஜி, மேன் எனர்ஜி, இதெல்லாம் சேர்த்து தானே ஒரு பில்டிங்கை கட்டுறோம். அதே மாதிரி ஒரு எனர்ஜியை வச்சுதான் கடவுள் கல்கண்டை உருவாக்குறான், உப்பை உருவாக்குறான், படிகாரத்தை உருவாக்குறான். சாக் பீஸ் தூளுக்கு அந்த எனர்ஜி கிடையாது, கல்கண்டுக்கு அந்த எனர்ஜி இருக்கு. இந்த எனர்ஜிக்கு பேர் தான் லேட்டைஸ் எனர்ஜி, படிக அமைப்பு ஆற்றல், லேட்டைஸ் எனர்ஜி. ஓகேவா? அப்போ ஒரு கல்கண்டு, ஒரு படிகாரம், ஒரு உப்பு, இதெல்லாம் உருவாகும் போது இது எப்படி உருவாச்சு? அப்போ ஒருத்தன் வீடு கட்டுறாங்க, ஒரு உப்பை கட்டுறான், அப்படியே ஒரு கல்கண்டை கட்டுறான், அப்படியே டைமண்ட் ஷேப்ல கட்டுறான். ஸோ அதை கெட்டுறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும், அந்த எனர்ஜிக்கு பேர் தான் லேட்டைஸ் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ அப்போ இவங்களுக்கு எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும், இவங்களுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கும். சாக் பீஸ் தூளுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கும். இவன் அப்படியே ஒரு வீடு மாதிரி கட்டணும்ல, ஒரு டைமண்ட் ஷேப்ல ஒரு உப்பு எடுத்து, இது என்ன ஷேப்னு என்னைக்காவது பாத்தியா? உப்பு போட்டு சாப்பிட்டு தெரியுதுல, உப்போட ஷேப் என்னன்னு பாத்தியா? உப்பு எல்லா ஷேப்லயும் இருக்கும். பிரமிடல் ஷேப்ல இருக்கும், ஹெக்ஸகனல் ஷேப்ல இருக்கும், பென்டகனல் ஷேப்ல இருக்கும், எல்லா ஷேப்லயுமே இருக்கும். கல்கண்டு அது மாதிரி எல்லா ஷேப்லயுமே இருக்கும். அதை எப்படி உருவாச்சு? ஸோ தட் இஸ் தே ஹாவ் லேட்டைஸ் எனர்ஜி. ஸோ இந்த உப்புக்கு ஒரு பாண்ட் ஏற்படுது. இந்த உப்புல ஒன்னொன்னா சேர்ந்து ஒரு பாண்டு, சோடியமும் குளோரினும் சேர்ந்து Na பிளஸும் Cl மைனஸும் சேர்ந்து தான் NaCl கொடுக்குது. இதான் உப்பு. ஸோ இட் இஸ் என்ன பாண்ட் இது? we can say அயானிக் பாண்ட். இது வந்து அயானிக் பாண்ட். ஓகேவா? நம்ம வாட்டர்ல வந்து மொத்தம் 6 எலக்ட்ரான், மொத்தம் 8 எலக்ட்ரான், கடைசி கூட்டுல 6 எலக்ட்ரான், ஹைட்ரஜன் கிட்ட ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜன் கிட்ட ஒரு எலக்ட்ரான், இவங்க 2 பேரும் இப்படி ஜாயின் பண்றாங்க. இது வந்து கோவேலண்ட் பாண்ட். கோவேலண்ட் பாண்ட், அயானிக் பாண்ட், கோவேலண்ட் பாண்ட். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் பெரும்பான்மையானவை அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட்னா என்னது? அயன்ஸ், கேட்டயான், ஆனயான், பாசிட்டிவ் அயன், நெகட்டிவ் அயன், அதான் அயானிக் பாண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அயானிக் பாண்ட்ல இருக்கும். நார்மலா அமார்பஸ் ஸ்ட்ரக்சர்ஸோ அல்ல மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கோவலன்ட் பாண்ட்ல இருக்கும். தெர் இஸ் மேஜர் 3 பாண்ட். ஒரு பாண்ட் வந்து அயானிக் பாண்ட், இன்னொன்று வந்து கோவலன்ட் பாண்ட், இன்னொன்று வந்து மெட்டாலிக் பாண்ட். 3 வகையான பாண்ட் இருக்கு. ஸோ அயானிக் பாண்ட் வந்து சக்கரை, படிகாரம், உப்பு, இவங்க எல்லாம் அயானிக் பாண்ட். சாக் பீஸ் தூள், ஓகேவா? சாக் பீஸ் தூள், அதுக்கப்புறம் வேற எதெல்லாம் தூளா இருக்கும், அவங்க எல்லாம் வந்து கோவலன்ட் பாண்ட். தண்ணி கோவலன்ட் பாண்ட், மீத்தேன் கோவலன்ட் பாண்ட், பெட்ரோல் ஊத்துறல பெட்ரோல் வந்து கோவலன்ட் பாண்ட். பெட்ரோல் வந்து கோவலன்ட் பாண்ட். புரிஞ்சுதா? அப்போ கோவலன்ட் பாண்டுக்கும் அயனிக் பாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி புரியுதுங்களா? அயனிக் பாண்ட் வந்து மோஸ்ட்லி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரா இருக்கும். 3வது மெட்டாலிக் பாண்ட். மெட்டாலிக் பாண்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து குரோமியம், நைக்ரோம்னு ஒரு மெட்டல் எடுக்கிறோம். நிக்கலும் குரோமியமும் சேர்ந்தாதான் நைக்ரோம் கிடைக்கும். ஸோ நிக்கலும் குரோமியமும் ஒரு பாத்திரத்துல வந்து நடுவில் அப்படி பார்ட்டிஷன் படிச்சிடறேன். இங்க நிக்கல் போட்டேன், இங்க குரோமியம் போட்டேன். இவங்க 2 பேர் சேர்த்து நைக்ரோமா மாறிடுவாங்க. ஸோ இந்த சைட்ல நிக்கல்ஸ் இருக்கும், இந்த சைட்ல குரோமியம் இருக்கும், அப்படியே லைனா இருக்கும். ஸோ மெட்டாலிக் பாண்ட்னா என்னன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்படியே அவன் இடத்துல அந்த எலக்ட்ரான் அப்படி இருக்கும், இவன் இடத்துல அந்த எலக்ட்ரான் அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் ப்ரௌன் கலர்ல இருக்கு, நிக்கல் ஒயிட் கலர் இருக்குன்னா அந்த மெட்டல் எடுத்து பார்த்தோன்னா இந்த சைடு ப்ரௌன், இந்த சைடு ஒயிட், ரெண்டும் அப்படியே இருக்கும். 2 கலர் டபுள் கலர்ல இருக்கும். அப்போ மெட்டாலிக் பாண்ட்ல என்ன நடக்குதுன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படியே போய் நிக்குது. அயனிக் பாண்ட்ல என்ன நடக்குது? ஒரு அயனும் இன்னொரு அயனும் சேருது, கேட்டயானும் ஆனயானும். உலகத்துல 2 அயன் தான் சேரும், பிளஸும் மைனஸும் தான் சேரும். பிளஸும் போச்சுன்னா விலகி போயிடும், மைனஸும் போச்சுன்னா விலகி போயிடும். only opposite charges attract each other. அயானிக் பாண்டுக்கு இன்னொரு பேரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு இன்னொரு பேரு கூலும் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கூலும்ன்ற சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாரு. +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு கூலும் தான், பாசிட்டிவ் சார்ஜ் வர்சஸ் நெகட்டிவ் சார்ஜ், கூலும் பாண்ட். அயானிக் பாண்டுக்கு இன்னொரு பேரு கூலும் பாண்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட்னா ஸ்டாட்டிக் சார்ஜஸ்க்கு இடையே ஏற்படக்கூடிய பாண்ட். ஸோ அயனிக் பாண்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட். நான் போர்டில் என்னென்னலாம் எழுதுறனோ அதெல்லாம் எழுதணும். கண்கள் பார்க்க வேண்டும், காது கேட்கணும், கை எழுதிக்கிட்டே இருக்கணும், ஃபாஸ்டா எழுதணும் நோட்ஸ்லாம். புரிஞ்சுதா? நான் என்னென்னலாம் எழுதி போடுறேனோ அதெல்லாம் எழுதணும். ஸோ வாட்டருக்கு வந்து கோவலன்ட் பாண்ட், H2O வாட்டருக்கு வந்து கோவலன்ட் பாண்ட். சிமிலர்லி சோடியம் குளோரைடு அயானுக்கு வந்து அயனிக் பாண்ட், அதாவது உப்புக்கு வந்து அயனிக் பாண்ட். சரியா? இந்த அப்ரோச், இந்த பாண்ட்ஸை வந்து உருவாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாண்டுனா என்ன, பாண்டை வந்து நம்ம எப்படி வந்து பாண்ட் எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணி அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் எப்படி ஒரு கெமிக்கல் பாண்டிங் உருவாகும்னு சொன்னது வந்து கோசல் அண்ட் லூயிஸ் 2 பேர் தான். லூயிஸ் பாஸ்லேட்ஸ் the atoms achievable stable octet when they are linked by chemical bonding. லூயிஸ் என்ன சொல்றாரு? ஆக்டெட் அப்படின்னு. ஆக்டெட்னா 8 எலக்ட்ரான்களோட இணையிறது, அதான் ஆக்டெட். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆக்டெட் ரூலை பத்தி அவரு
ஆக்டெட்டை பத்தி அவர் வந்து உருவாக்குறாரு. ஜென்ரலா ஆக்டெட் ரூல், ஆக்டெட்னா என்ன அப்படின்னா 8 எலக்ட்ரான்கள். ஆக்டோபஸ்னா 8 கால்களை கொண்ட மிருகம், ஆக்டெட்னா 8 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இப்போ இங்க என்ன நடக்குது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இட் வில் பி லைக் அவர் வந்து CH4ன்ற மீத்தேன் உருவாக்குறாரு. கார்பன்ல மொத்தம் 6 எலக்ட்ரான், ஹைட்ரஜன்ல 1 எலக்ட்ரான். கார்பன்ல இருக்க 6 எலக்ட்ரானா 2,4ன்னு எடுத்துக்கிறாங்க. லூயிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த உள்ள இருக்கிற இன்னர் எலக்ட்ரான் எடுத்துக்க மாட்டாரு, வேலன்ஸ் எலக்ட்ரானை மட்டும் தான் எடுத்துப்பாரு. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் எடுத்து கார்பனை சுத்தி 4 புள்ளி வைக்கிறாரு. அந்த 4 எலக்ட்ரானை 4 புள்ளி வைக்கிறாரு. ஹைட்ரஜன் கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஹைட்ரஜன் கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஹைட்ரஜன் கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜன் கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான். பாண்ட் 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 பாண்ட். ஸோ டோட்டலா எத்தனை எலக்ட்ரான் இந்த பாண்ட்ல ஈடுபட்டு இருக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ ஒவ்வொரு இதுலயும் 2 2 எலக்ட்ரான், 2 4 6 8. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அது மாதிரி வாட்டர் எடுக்கிறாரு. வாட்டர் வந்து H2O, இதான் வாட்டர். ஸோ வாட்டர்ல ஆக்சிஜன் கிட்ட 8 எலக்ட்ரான் இருக்கு, ஹைட்ரஜன் கிட்ட 1 எலக்ட்ரான் இருக்கு. ஆக்சிஜன் கிட்ட இருக்க 8 எலக்ட்ரானை 2,6ன்னு எழுதிக்கிறாரு. இந்த 6 தான் வேலன்ஸ் எலக்ட்ரான், 6 தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். இந்த 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் அவர் என்ன பண்றாரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 6 புள்ளி வச்சு காமிக்கிறாரு. 6 புள்ளி வச்சு காமிக்கிறாரு. ஆக்சிஜனை சுத்தி 6 புள்ளி, 1 2 3 4 5 6. இது ரெண்டையும் அப்படியே 2 2 ஜோடி ஜோடியா போட்டுக்கிட்டேன். இதை மட்டும் இங்க தனியா போட்டுக்கிட்டேன். மொத்தம் 6 எலக்ட்ரானா மேல 2 2 எலக்ட்ரானை ஜோடி ஜோடியா போட்டேன், கீழே ஒரு எலக்ட்ரான். அப்புறம் 2 ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். ஸோ இவங்க பாண்ட் ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் 2 4 6 8, இங்கேயும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ லூயிஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, எந்த பொருள் சேர்ந்தாலும் 8 எலக்ட்ரான் அந்த சேர்ற இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சேரும்போது அந்த இடத்துல 8 எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு பேர் தான் ஆக்டெட் ரூல். ஓகேங்களா? சோ 8 எலக்ட்ரான்கள் கண்டிப்பா சேரும்போது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் ஆக்டெட் ரூல். ஆனா நிறைய கேஸ்ல வந்து 8 எலக்ட்ரானுக்கு பதில் அதோட அதிகமா இருக்கு, சில இடத்துல அதோட கம்மியா இருக்கு. சோ கம்மியா இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து என்ன சொல்றாரு, 8க்கு கீழே இருக்கவங்க எல்லாம் லூயிஸ் ஆசிட் சொல்றாரு, 8க்கு மேல இருக்கிறதெல்லாம் லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லூயிஸ் வந்து 8 எலக்ட்ரான்களை கொண்ட எல்லாத்துலயுமே 8 எலக்ட்ரான்கள், வேலன்ஸ் எலக்ட்ரான் ரெப்ரசன்ஸ் புட்டிங் டாட்ஸ், வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு ஒரு புள்ளி வச்சு காமிக்கிறார், அதான் டாட் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி அவரு 8 எலக்ட்ரானுக்கு கம்மியா இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே, 8 எலக்ட்ரானுக்கு கம்மியா இருக்கிற எலக்ட்ரான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பெரிலியம் போரான் ட்ரைஃப்ளூரைடு எடுத்துக்கிறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா போரானை பொறுத்த வரைக்கும் we can say போரானை பொறுத்த வரைக்கும் அதுல 5 எலக்ட்ரான் இருக்கு, 2,3. இப்ப கடைசி கூட்டுல 3 எலக்ட்ரான் தான் இருக்கு, 1 2 3. இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின் ஆட் பண்ணிக்கிறாரு. 1 1 1. போரான் கிட்ட மொத்தம் இருக்கிறது 5 எலக்ட்ரான். உள்கூட்டுல 2 எலக்ட்ரான் இருக்கும், வெளிக்கூட்டுல 3 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 3 எலக்ட்ரான் அது வெளியிடுது. 3 எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான், மற்றவங்க கூட போய் சேரக்கூடிய எலக்ட்ரான். அந்த 3 எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணுது, குளோரின் கொடுக்குது. ஸோ குளோரின் கிட்ட இருக்கிறது மொத்தம் வந்து 17 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா 18 எலக்ட்ரானா மாறிடும். குளோரின் வந்து பி பிளாக் பி பிளாக் ஃபேமிலியை சேர்ந்தது. அதுல வந்து பி பிளாக்ல வந்து P5 வரும். இன்னும் ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துச்சுன்னா P6 மாறிடும். ஸோ அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா லூயிஸோட கான்செப்ட் பிரகாரம் 2 4 6, ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஆனா லூயிஸ் என்ன சொன்னாரு, யார் சேர்ந்தாலும் 8 எலக்ட்ரான் சேருவாங்க, 8 எலக்ட்ரான் இருப்பாங்கன்னு சொன்னாரு. அதான் ஆக்டெட் ரூல். ஸோ 8 எலக்ட்ரானுக்கு கீழே இருக்கு இது. ஸோ 8 எலக்ட்ரானுக்கு கீழே இருக்குது, இது ஒரு கேஸ். ஸோ லெஸ் தென், இங்க என்ன ஆகுது, லெஸ் தென் 8 எலக்ட்ரான்ஸ், அதோட கம்மியா இருக்கு. 8 எலக்ட்ரானுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அதை வந்து லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாஸ்பரஸோடைய அட்டாமிக் நம்பர் 15. பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் 15, 2, 8, 5 இப்படி எழுதுவோம். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல வந்து 5 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ பாஸ்பரஸை சுத்தி 5 எலக்ட்ரான், 1 2 3 4 5. 5 குளோரின் ஆட் பண்ணிக்கிறேன். 5 குளோரின் எல்லாமே குளோரின் பாண்ட். இங்க பாத்தீங்கன்னா 2 4 6 8 10. இங்க என்ன ஆயிடுச்சுன்னா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இங்க பாஸ்பரஸ் பென்டாகுளோரைட்ல இங்க என்ன ஆயிடுச்சு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரானோட ஜாஸ்தியா இருக்கு. 8 எலக்ட்ரானோட கம்மியா இருந்தா லூயிஸ் ஆசிட், 8 எலக்ட்ரானோட ஜாஸ்தியா இருந்தா லூயிஸ் பேஸ். உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட், யார் யாரெல்லாம் லூயிஸ் ஆசிட், யார் யாரெல்லாம் லூயிஸ் பேஸ், இது நாளைக்கு எழுதிட்டு வரணும். புக்ல இருந்து தேடி இல்ல கூகுள்ல தேடி ஒரு 5 லூயிஸ் ஆசிட், 5 லூயிஸ் பேஸ்.
8 எலக்ட்ரானுக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் லூயிஸ் ஆசிட், 8 எலக்ட்ரானுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப லூயிஸோட ஆக்டேட் ரூல் புரிஞ்சிச்சா? லூயிஸ் வந்து ரெண்டு பொருட்கள் இணையும் போது லூயிஸ் எந்த காரணத்துக்கு கொண்டும் எல்லா எலக்ட்ரானுமே எடுக்கல. கவனமா பாத்துங்க, கடைசி கூட்டுல இருக்க எலக்ட்ரானை மட்டும் தான் எடுத்தாரு. இஸ் டேக்கிங் த எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இன் த வேலன்ஸ் ஷெல், நாட் த இன்னர் ஷெல். ஸோ எங்கேயுமே இன்னர் ஷெல் எடுக்கல. இந்த லூயிஸ் வந்து இந்த இன்னர் ஷெல்ல இருக்க 8, இந்த இன்னர் ஷெல்ல இருக்க ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ணல. கடைசியில இருக்க 5 தான் எடுத்தாரு. ஓகேவா? ஈவன் ஆக்சிஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன்ல இன்னர் ஷெல்ல இருக்க இந்த 2 எடுக்கல, அவுட்டர் ஷெல்ல இருக்க 6 தான் எடுத்தாரு. 6 புள்ளி காமிச்சாரு. 1 2 3 4 5 6. ஸோ he never took inner electrons. இன்னர் எலக்ட்ரான் எந்த விதமான கெமிக்கல் பாண்டிங்க்கும் அது வந்து காரணமா இருக்காது. அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான். உலகத்திலே முக்கியமானது யார் தெரியுமா? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஒண்ணு இல்லைன்னா நீ இந்த உலகத்துல உருவாகி இருக்கவே மாட்ட. நீ உருவானது காரணமே வேலன்ஸ் எலக்ட்ரான். ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்னொரு வேலன்ஸ் எலக்ட்ரானும் சேர்ந்ததுனாலதான் உன்னோட கருவே உருவாச்சு. வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரானும் ஹைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் சேர்ந்ததுனால தான் தண்ணி. சோடியமோட வேலன்ஸ் எலக்ட்ரானும் குளோரினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் சேர்ந்ததுனால தான் உப்பு. புரிஞ்சுதா? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த வேர்ல்ட். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் எல்லா எலக்ட்ரானும் எடுத்தோன்னு வச்சுக்கோ, 0 போட்டு வீட்டுக்கு அமிச்சிருவோம், மொட்டை அடிச்சு வீட்டுக்கு அமிச்சிருவோம். வேலன்ஸ் எலக்ட்ரானை மட்டும் தான் ஒரு டாட் வச்சு காமிச்சாரு. இதுக்கு வர லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுதா? ஸோ அப்போ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ல ஆக்டட் ரூல் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு மட்டும் டாட் வச்சு காமிக்கிறாரு. அதை வச்சு அவர் ஆக்டட் ரூல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. 8 எலக்ட்ரானா சேருதுன்னு சொல்லிட்டு அவர் செத்து போயிட்டாரு. அடுத்து வந்தவன் 8 எலக்ட்ரான் மட்டும் சேரலடா அறிவாளி, 10 எலக்ட்ரான் சில இடத்துல சேருது, 6 எலக்ட்ரான் சில இடத்துல சேருது அப்படின்னு உடனே சரி எனிவே இதெல்லாம் கண்டுபிடிச்ச லூயிஸை பெருமைப்படுத்தணும். அவன் பேர்லயே ஆசிட் பேஸ் வச்சாங்க. எவன்லாம் 8 எலக்ட்ரான் கீழே இருந்தானோ அவன் லூயிஸ் ஆசிட். ஏன் கம்மியான எலக்ட்ரான் இருக்கிறவனுக்கு ஆசிட் வச்சாங்கன்னா, ஆசிடுக்கு ஒரு முக்கியமான ரூல் என்ன தெரியுமா? எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், எலக்ட்ரான் குறைவாக இருக்கும் பொருள் தான் ஆசிட். எலக்ட்ரான் அதிகமா இருக்கும் பொருள் பேஸ். So electron deficient electrons, electron deficient elements. Okay, அந்த வார்த்தையை நீங்க கரெக்டா எழுதிக்கணும். electron deficient acids னா electron deficient, இந்த வார்த்தையை மறக்கவே கூடாது நீட்ல. அது மாதிரி இது electron excess, இது electron deficient, இது electron excess. எலக்ட்ரான் அதிகமா இருக்கிறவங்க பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அமோனியா வந்து ஒரு முக்கியமான பேஸ். NH3 அமோனியான்றது ஒரு முக்கியமான பேஸ். அமோனியா எங்க இருந்து உருவாகுதுன்னா நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் கிட்ட இருந்து உருவாகுது. நைட்ரஜன் கிட்ட இருக்கிறது மொத்தம் 7 எலக்ட்ரான், நைட்ரஜன் கிட்ட இருக்கிறது 7 எலக்ட்ரான், உள்கூட்டுல 2 எலக்ட்ரான், வெளிக்கூட்டுல 5 எலக்ட்ரான். இந்த 5 எலக்ட்ரானை எப்படி போடுவாங்கன்னா, இங்க ஒரு 3 புள்ளி வைப்பாங்க. சாரி, இப்படி இங்க வரையறேன். நைட்ரஜன் எடுத்து இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி, தலை மேல 2 புள்ளி வைப்பாங்க. இந்த 3 புள்ளியோடையும் ஹைட்ரஜன் சேர்ந்து அமோனியா வரும். NH3 அமோனியா. நைட்ரஜன் தலை மேல 2 புள்ளி உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த 2 புள்ளி தான் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். லோன் பேர். ஓகேவா? லோன் பேர் வார்த்தையை வந்து மொரட்டு சிங்கிள் கிடையாது, மொரட்டு ஜோடின்னு சொல்லணும். மொரட்டு சிங்கிள்னா ஒரே ஒருத்தன், இங்க மொரட்டு ஜோடி. லோன் பேர், இட் இஸ் நாட் சிங்கிள், இட் இஸ் அ பேர். 2 பேர் இருந்தாதான் லோன் பேர். புரிஞ்சுதா? இட் இஸ். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த நைட்ரஜன் தலை மேல ஒரு பேர் இருக்கு, லோன் பேர், லோன்லியா இருக்கு, யாரு கூடயும் சேராம. அந்த 2 எலக்ட்ரான் தான் அமோனியாவை வந்து பேஸ் ஆக்குது. அமோனியா ஏன் பேஸ் ஆச்சுன்னா, எவன்கிட்ட எக்ஸஸா எலக்ட்ரான் இருக்கோ அவன் தான் பேஸ். அமோனியா தலை மேல, நைட்ரஜன் தலை மேல 2 எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கு, அவன் தான் பேஸ். அப்போ எக்ஸஸ் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பேஸ், டிஃபிஷியன்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா ஆசிட். அப்போ லூயிஸோட கான்செப்ட் வச்சு இவ்வளவு விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம். ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. 12th ஸ்டாண்டர்ட்ல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரின்னு ஒரு லெசன் இருக்கு. அப்புறம் வந்து ஈக்குலிபிரியம், அயானிக் ஈக்குலிபிரியம்னு ஒரு லெசன் இருக்கு. இந்த 2 லெசன்லயும் ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்னன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படின்னு. ஆசிட் அப்படின்றதுக்கு இவன் தான் ஆசிட், இவன் தான் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஆசிடுக்கும் பேஸ்க்கும் டெஃபினேஷன் கொடுத்தாங்க. ஒரு ஆசிட்னா எப்படி இருக்கும், ஒரு பேஸ்னா. அதுல முக்கியமான ஆள் லூயிஸ். அந்த லெசன்ல லூயிஸ் ஆசிட், லூயிஸ் பேஸ், 3 முக்கியமான சயின்டிஸ்ட். 3 பேரோட பேர் எழுதிக்கிங்க. ஒன்னு லூயிஸ், இன்னொன்னு அரினியஸ். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்கூல்ல நடத்திருப்பாங்க. அரினியஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ். அரினியஸ் என்ற ஒரு சயின்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் பேர் லூயிஸ், செகண்ட் பேர் அரினியஸ், தேர்ட் பேர் லாரி பிரான்ஸ்டெட். இந்த 3 பேரையும் 12வது படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஆல்ரெடி உங்க ஸ்கூல்ல நடத்திருப்பாங்க. இவங்க பேர்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படி நடத்தலைன்னா இனிமேல் அடுத்த ஹாஃப்ல நடத்துவாங்க. லாரி பிரான்ஸ்டெட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இவங்க 3 பேரும் ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்னன்றதை பத்தி சொன்னாங்க. ஓகேவா?
மூணு பேருமே ஒரே விஷயத்த வெவ்வேறு மாதிரி சொன்னாங்க. 12th ஸ்டாண்டர்ட்ல அந்த லெசன் நடத்தும் போது சொல்லுவேன். அரினியஸ், லோரி பிரான்ஸ்டட், லூயிஸோட எப்பவுமே சொல்லிட்டேன். The number of electrons deficient are called acid, excess are called base. Clear? So these are the important things to understand from this lesson. So first thing வந்து ஒரு பாண்டிங் எப்படி ஏற்பட்டுச்சு, யார் யாரெல்லாம் கோவலன்ட் பாண்ட், யார் யாரெல்லாம் மெட்டாலிக் பாண்ட், சாரி அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்டு வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லிட்டேன். அவங்க தான் கெமிக்கல் பாண்டிங்க்கு காரணம்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி லூயிஸ் சிம்பிள், அதான் லூயிஸ் சிம்பிள் தான் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், புள்ளி வச்சு காமிச்சாரு அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கவங்களுக்கு மட்டும். கோசல் provided the basis for ion formation by an electron transfer and formation of ionic crystalline compound. கோசல் provided. லூயிஸ் அது கொடுத்தாரு. கோசல் என்ன சொன்னாரு, அயனிக் பாண்டை பத்தி சொன்னாரு. சோடியமும் குளோரினும் எப்படி சேருது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், Na+Cl-, சோடியமும் குளோரினும் எப்படி சேருது அப்படின்னு சொல்லிட்டு. அயனிக் பாண்ட் அண்ட் கோவலன்ட் பாண்ட் ஜென்ரலா, அயனிக் பாண்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட். அயனிக் பாண்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் சொல்லுவாங்க. வாட் இஸ் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட்? கேட்டயான் ஆனயான், இட்ஸ் கால்ட் electrovalent bond அப்படி சொல்லுவாங்க. So there is electrostatic attraction between positive and negative ions called ionic bond. பாசிட்டிவ் அயனுக்கும் நெகட்டிவ் அயனுக்கும் நடுவுல ஒரு force of attraction இருக்கும், அதுதான் வந்து ionic bond சொல்லுவாங்க. So for ionic bond, போர்ட்ல உள்ளதெல்லாம் எழுதிட்டீங்களா எல்லாரும்? So ionic bondக்கு எக்ஸாம்பிள் சோடியம் அண்ட் குளோரின். சோடியம்ல மொத்தம் இருக்கிறது 11 எலக்ட்ரான்ஸ், குளோரின்ல இருக்கிறது 17 எலக்ட்ரான்ஸ். சோடியம்ல இருக்க 11 எலக்ட்ரானை 2,8,1 எழுதிப்பேன். குளோரின் இருக்க 17 எலக்ட்ரானை 2,8,7 அப்படின்னு எழுதிப்பேன். ஸோ இந்த 2 வந்து எப்படி எழுதலாம், 1s2. இந்த 8 எப்படி எழுதலாம், 2s2 2p6. இந்த 1 3s1 எழுதிக்கலாம். அதே மாதிரி 1s2 2s2 2p6, அடுத்தது 3s2 3p5. So this is the valence electron and this is the valence electron. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல எப்படி இதெல்லாம் வந்து கே ஷெல் எத்தனை, எல் ஷெல் எத்தனைன்னு சொல்லி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசன்ல நடத்திருக்கேன். ஓல்டு நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைக்கு நடத்துவேன். ஓகேவா? 1 2 3 தான் வரணும். இது கே ஷெல், கே ஷெல்ல 2 எலக்ட்ரான் தான் போட முடியும். இது எல் ஷெல், எல் ஷெல்ல 8 எலக்ட்ரான் தான் போட முடியும். இது எம் ஷெல். அதே மாதிரி தான் இது கே ஷெல், இது எல் ஷெல், இது எம் ஷெல். தெரியல, கே ஷெல் எல் ஷெல் எம் ஷெல் தான் ரவுண்ட் ரவுண்டா போடுவோம்ல, படிச்சிருக்கீங்களா சின்ன வயசுல? முதல் வட்டத்துக்கு கே, ரெண்டாவது வட்டத்துக்கு எல், மூணாவது வட்டத்துக்கு எம், அப்புறம் என் ஓ பி கியூன்னு ரவுண்ட் ரவுண்டா போட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல திஸ் இஸ் கே ஷெல், திஸ் இஸ் எல் ஷெல், திஸ் இஸ் எம் ஷெல். இதுல 2 எலக்ட்ரான் தான் போட முடியும், இதுல 8 தான் போட முடியும், இதுல 18 தான் போட முடியும். நம்ம ரூல்ஸ் பார்த்திருக்கோம். அஃபாஸ் பிரின்சிபல் நிறைய இருக்கு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதன் பிரகாரம் இந்த வேலன்ஸ் ஷெல் யாருன்னா இந்த 1 எலக்ட்ரான். இந்த 1 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது, இந்த ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுது. வெளியே போன உடனே சோடியம் வில் பிகம் சோடியம் பிளஸ். ஒருத்தன் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணா பிளஸ், 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணா 2 பிளஸ், 3 எலக்ட்ரான் லூஸ் பண்ணா 3 பிளஸ், 4 எலக்ட்ரான் லூஸ் பண்ணா 4 பிளஸ், ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணா 1 பிளஸ். இவன் என்ன பண்றான், இவன் கொடுக்குற எலக்ட்ரானை வாங்கிக்கிறான். வாங்கின உடனே இவன் மைனஸா மாறிடுறான். சோடியம் கொடுத்த 11 எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு. சோடியம்ல இப்ப 10 எலக்ட்ரான் தான் இருக்கு. அந்த 10 எலக்ட்ரான் இருக்கிறதுனால சோடியம் பிளஸ்ன்னு சொல்றோம், கேட்டயான் என்று சொல்றோம். இந்த ஒரு எலக்ட்ரானை இவன் கொடுத்த எலக்ட்ரானை குளோரின் வாங்கிக்குது. ஏன்னா குளோரின் ஏன் வாங்கிக்குதுன்னா, குளோரின் வந்து திருட்டு குடும்பம். குளோரின் குடும்பத்துக்கு பேர் திருட்டு குடும்பம் சொல்லுவாங்க. எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ், ஹாலஜன்ஸ் ஆர் கால்ட் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ். திருடுவாங்க, எலக்ட்ரானை திருடுறவங்க. இந்த பீரியாடிக் டேபிள்ல எலக்ட்ரானை திருடுற குடும்பம் யாருன்னா குளோரின் குடும்பம். குளோரின் திருடுவான், குளோரின் பெரிய திருடன், குளோரின் பெரிய திருடன். அவன் திருடுறது எலக்ட்ரானை தான் திருடுவான். தே ஆர் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, சோடியம் கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை திருடிக்கிறாங்க. திருடுனதுக்கு அப்புறம் குளோரின் வந்து ஆனயனா மாறிடான், நெகட்டிவ் அயனா மாறிடுறான். ஸோ இவன் நெகட்டிவா மாறிட்டான், அவன் பாசிட்டிவா மாறிட்டான். அதுக்கப்புறம் பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஏற்படுது. இதுக்கு பேர் தான் அயனிக் பாண்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அயனிக் பாண்ட். ஸோ therefore the bond between the positive ion and negative ion will give sodium chloride. It is ionic compound. This is called ionic compound. ஸோ இப்போ வந்து என்ன சொல்றோம், அயனிக் காம்பவுண்ட் சொல்றோம். இந்த விஷயம்லாம் தெரியாம 12வது ஒருத்த கால் எடுத்து வைக்கவே முடியாது. ஆனா இதெல்லாம் தெரியாம கால் எடுத்து வச்சு 3-5 மாசம் படிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க முன்னாடி. ஓகே, அயனிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட். அயனிக் பாண்ட்லாம் எனக்கு தெரியும் சார், அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் அடுத்த கொஸ்டின் கேட்பேன், அப்பதான் மாட்டுவீங்க. +2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். அயனிக் பாண்ட் 8வது 9வதுலயும் வந்துச்சு. ஓகேவா? கோவலன்ட் பாண்டுக்கும் அயனிக் பாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? Which bond is strong? Ionic bond or covalent bond stronger? Covalent bond is strong bond. Ionic bond weak bond. Ionic
காம்பவுண்டுக்கு வந்து எனர்ஜி ஜாஸ்தியா, கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ்க்கு எனர்ஜி ஜாஸ்தியா? அயானிக் காம்பவுண்டுக்கு எனர்ஜி ஜாஸ்தியா இருந்தா எப்படி அயானிக் பாண்ட் வீக் பாண்டா இருக்கும்? அயானிக் பாண்ட் இஸ் ஸ்ட்ராங் பாண்ட் தென் கோவலண்ட் பாண்ட். புரிஞ்சுதா? வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும்? துட்டுக்கு பேர் எனர்ஜி தானே, மணி எனர்ஜி. மனுஷன் வேர்வை சிந்த வேலைக்கு நல்லா கொத்துனார் வேலை செய்யறான்ல, அவனுக்கு வந்து அவன் பிசிக்கல் எனர்ஜியை கொடுக்குறான். அது மாதிரி ஒரு உப்பை தயாரிக்கிறதுக்கு அவ்வளவு எனர்ஜி வேணும். அப்படியே ஷேப்பா தூள் தூள் ஆகுது இல்ல, உப்பு உடைச்சா தூள் தூள் ஆகுது இல்ல, தூள் உப்பு உங்க கையில கொடுக்குறேன், கிறிஸ்டல் உப்பா மாத்திக்காமி என்ன பண்ணும்? ஃபெவிஸ்டிக் வாங்கி ஒட்டுவியா? சோ உப்பு தானாவே உருவாகுது இல்ல. இட் ஹாஸ் an energy called lattice energy, படிக அமைப்புக்கான எனர்ஜி. ஸோ திஸ் பாண்ட் வி கேன் சே, சார் உப்பு வந்து ஈஸியா உடைச்சிடலாமா சார் அப்படின்னா, கல்கண்டை ஈஸியா உடைக்க முடியாதுல்ல. அயனிக் பாண்ட்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அயனிக் பாண்ட் இருக்கு. ஒன்னு வீக்கா இருக்கு, ஒன்னு ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி அயனிக் பாண்ட் வர்சஸ் கோவலண்ட் பாண்ட், அயனிக் பாண்ட் ஹவ் லிட்டில் மோர் எனர்ஜி than கோவலண்ட் பாண்ட். த ரீசன் இஸ் இட் ஹாஸ் a lattice structure. ஒரு வீடு கட்டியிருக்காங்க, அந்த வீடு கட்டுறதுக்கு எனர்ஜி வேணும்ல, அதனால அவனுக்கு எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு. சரியா? ஸோ திஸ் இஸ் அயனிக் பாண்ட். அண்ட் அயனிக் பாண்டோட so ionic bonds are formed readily between the elements with the low ionization energy and high negative value of electron gain enthalpy. This is very important. And the elements with high electronegative. Ionic bond யாருக்கு நடுவுல ஏற்படுதுன்னா, இப்ப யாருக்கு நடுவுல ஏற்பட்டிருக்கு? Ionic bonds are formed readily between the elements with low IE. What is IE? Ionization energy. Low ionization energy and the elements with high negative value of electron gain and high negative value of electron gain enthalpy. The word is very very important. What is electron gain enthalpy? Electron affinity ன்னு சொல்லுவோம். Electron affinity minus something, minus 200 kilojoule. The negative value இருக்குல்ல, இது electron affinity ஓட negative value. Low ionization energy யாருக்கு தெரியுமா இருக்கு? சோடியம்க்கு இருக்கு. Low ionization energy என்ன தெரியுமா? ஒரு எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற எனர்ஜி. சோடியம் அங்க இருக்கு. சோடியம் வந்து சொல்லுது, என்கிட்ட 11 எலக்ட்ரான் இருக்கு, கடைசியா எஸ்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஓகேவா? எஸ்ல 2 எலக்ட்ரான் வச்சுக்கணும், ஆனா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, அனாதையா லாஸ்ட் ரோல இருக்கு, யாராவது வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னா உடனே கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்த உடனே எடுத்துக்கலாம். அதான் லோ அயனைசேஷன் எனர்ஜி. சோடியம் ஹேவ் லோ அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் குளோரின் ஹேவ் ஹை நெகட்டிவ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. பீரியாடிக் கிளாசிபிகேஷன் லெசன் என்னுடைய வீடியோ செஷன்ஸ், அதாவது ரெக்கார்டிங் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க அட்டன் பண்ணா இது புரியும். அதுல நான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பத்தி சொல்லியிருக்கேன், எலக்ட்ரான் அஃபினிட்டியை பத்தி சொல்லியிருக்கேன். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா 2 பேர் வேணும், ஜோடியா 2 பேர் இருக்கணும். 2 பேர் நிற்கும் போது ஒருத்தனுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும், ஒருத்தனுக்கு கம்மியா இருக்கும். இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒருத்தன் கிட்ட இருந்து இன்னொருத்தன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை இழுப்பான். இதான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டினா சிங்கிளா ஒரு ஆள் கிட்டே எலக்ட்ரான் அஃபினிட்டியை கண்டுபிடிக்கலாம். The amount of energy released when an anion is added. எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிறது. எலக்ட்ரான் அஃபினிட்டினா ஒரு எலக்ட்ரானை அது மேல சேர்க்கும் பொழுது அது ரிலீஸ் பண்ற எனர்ஜி. ஓகேவா? ஓகே, அதாவது இப்போ மேல ஒரு கல்லு தூக்கி போடுறேன், மண்டை உடஞ்சு ரத்தம் வரும். அந்த ரத்தம் எனர்ஜி தானே. ஓகேவா? உன் மேல கல்லு போடுறத நீ விரும்புவியா? விரும்ப மாட்டேன். ஸோ இவர நியூட்ரல் கேசியஸ் ஆட்டம், நீ தான் ஒரு நியூட்ரல் கேசியஸ் ஆட்டம். when electron is added to a neutral gaseous atom, the electron ஆட் பண்றதுல தான் நம்ம மேல தூக்கி போடுற கல்லு. when electron is added to a நியூட்ரலா, நீ அமைதியா நியூட்ரலா இருக்க, யாரு கூடயும் சண்டை பம்பு தும்புக்கு போகாம உன் மேல ஒரு கல்லை தூக்கி போடுறான், தான் எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரானை நீ வாங்கும் போது நீ ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுவ. கல்லு மேல விழுந்துச்சுன்னா ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்றல, அதே மாதிரி திஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இப்போ நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை வச்சு சொல்றேன், ஆனா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இண்டிவிஜுவல் பர்சன் வச்சு சொல்ல முடியாது. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்ற வார்த்தையை சொல்லும் போது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத்? பாலிங் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை கண்டுபிடிச்சார். பாலிங் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிங் அப்படின்றவர் தான். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு 2 பேர் இருக்கணும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஸ்கேல், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கும் போது என்ன பண்றாரு? ஏ வர்சஸ் பி, ஏக்கும் பிக்கும் உள்ள எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இங்க எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்குல்ல, அப்போ அயனிக் பாண்ட் யாருக்கு நடுவில் ஏற்படுதுன்னா, யாருக்கு லோ அயனைசேஷன் எனர்ஜி இருக்கோ அவனுக்கும்
யாருக்கு ஹை நெகட்டிவ் என்தால்பி இருக்கோ, நெகட்டிவ் எலக்ட்ரான் அஃபினிட்டி என்தால்பி இருக்கோ, ஓகேவா? எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னது? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? மைனஸ்னா என்ன அர்த்தம்? அது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. இப்போ நான் அவன் மேல கள்ள தூக்கி போட்டோம்னா அவன் ரத்தம் வெளியே வருது இல்லை, அதான் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் நெகட்டிவ். நான் கள்ள தூக்கி போடும்போது அவன் ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டானா பாசிட்டிவ், ரத்தத்தை வெளியே வருதுன்னா நெகட்டிவ். ஓகேவா? அப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பீரியாடிக் கிளாசிபிகேஷன் லெசன்ல சொன்னேன். அதாவது பீரியாடிக் டேபிள்ல இந்த சைடுல எல்லாம் பாசிட்டிவ் இருக்கும், இந்த சைடு போக போக நெகட்டிவ் ஆயிடும். எலக்ட்ரான் கெயின் என்தால்பியோட வேல்யூ நெகட்டிவ் ஆயிடும். ஸோ எலக்ட்ரான் நெகட்டிவ் கெயின் என்தால்பி அப்புறம் பாசிட்டிவ் கெயின் என்தால்பி இது ரெண்டுமே இருக்கு. நெகட்டிவ் கெயின் என்தால்பிலாம் இந்த சைடுல இருக்கிறவங்க, ஆக்சிஜன், புளோரின் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு, டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடுல போறவங்களுக்கு. இந்த நெகட்டிவ் கெயின் என்தால்பி நீங்க நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா குளோரின், புரோமின்லாம் இந்த சைடுல இருக்கு. லித்தியம் சோடியம்லாம் இந்த சைடுல இருக்கு. இந்த லித்தியம் சோடியம் போய் குளோரின் கூட ஆட் ஆகுது. இந்த லித்தியம் சோடியம் பொட்டாசியம்லாம் இருக்காங்களா பீரியாடிக் டேபிள்ல? லித்தியம் சோடியம் பொட்டாசியம். பீரியாடிக் டேபிள் அங்க இல்ல, இதுல இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, இந்த இதை பாத்துங்க. ஸோ அப்போ பீரியாடிக் டேபிள்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகும்போது நெகட்டிவ் கெயின் என்தால்பி அதிகமாகுது. அது வந்து நேச்சர். அது யாருக்கு நெகட்டிவ் கெயின் என்தால்பி, யாருக்கு பாசிட்டிவ் கெயின் என்தால்பின்றது நம்ம டிசைட் பண்ண முடியாது. அங்கே யாருக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்கணும் அதை நெகட்டிவ் எடுத்துக்கணும், யாருக்கு பாசிட்டிவ் உங்களுக்கு பாசிட்டிவ் எடுத்துக்கணும். அப்போ வந்து அயானிக் பாண்ட் யாருக்கும் நடுவில் ஏற்படுதுன்னா லோ அயனைசேஷன் என்தால்பிக்கும் அப்புறம் ஹை நெகட்டிவ் கெயின் என்தால்பிக்கும் நடுவில் ஏற்படுறதுதான் அயானிக் பாண்ட். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் அயானிக் பாண்ட் ஏற்படும். ஸோ அப்போ வந்து இந்த பாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு கம்பேரிட்டிவ்லி அதர்ஸ். ஓகேவா? ஸோ எப்பப்பெல்லாம் அயனிக் பாண்ட் ஏற்படும் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி, யாரெல்லாம் அயனிக் பாண்டுக்கு உருவாகிறதுக்கு காரணமா இருப்பாங்க? அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, லேட்டைஸ் எனர்ஜி. லேட்டைஸ் எனர்ஜி இஸ் அனதர் ஒன். லேட்டைஸ் எனர்ஜி தான் படிக அமைப்பு சொன்னால, படிக எனர்ஜி. அந்த சர்க்கரையா கல்கண்டா அது உருவாகிறதுக்கு யார் காரணமோ அதான் படிக எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இவங்க மூணு பேரும் தான். இப்போதான் நான் சொன்னேன் லோ அயனைசேஷன் எனர்ஜிக்கும் ஹை நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்கு நடுவில் யூஸ்வலா அயனிக் பாண்ட் ஏற்படும். அப்புறம் லேட்டைஸ் எனர்ஜி. ஸோ லேட்டைஸ் எனர்ஜி அப்படின்றது qualitative measure of stability of ionic compound provided by lattice enthalpy, which is defined as the energy required to completely separate 1 mole of a solid ionic compound into gaseous constitution ions. ஒரு சர்க்கரையை உடைச்சி அதுல இருக்கிற காம்பவுண்ட் அதுல இருக்க ஒரு ஆட்டமா பிரிச்சு அந்த சர்க்கரையை கேஸா மாத்தி சர்க்கரையோடைய ஆட்டம்ஸ் இந்த ரூம்குள்ள அப்படியே கேசியஸா மாத்துறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். எப்படி உடைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணுமோ அதே மாதிரி கட்டுறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அதான் லேட்டஸ்ட் எனர்ஜி. இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி கொடுத்துருக்குமோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எனர்ஜி கொடுத்தா இந்த பில்டிங்கை உடைக்க முடியும். அப்போ ஒரு சர்க்கரையை கட்டுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறோமோ அது உடைக்கிறதுக்கு கொடுக்குற எனர்ஜிக்கும் கெட்டுறதுக்கு கொடுக்குற எனர்ஜி கிட்டத்தட்ட சமம். அப்ப லேட்டஸ்ட் எனர்ஜினா என்னன்னா the amount of energy required to break a crystal உடைக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதான் லேட்டஸ்ட் எனர்ஜி. கிளியர்? So that is the thing actually. அப்புறம் covalent bond and Lewis structure. The bond formed as the result of sharing of electrons. It's called covalent bond. Already உங்களுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர் காமிச்சேன், H2O, மீத்தேன் காமிச்சேன், அதெல்லாமே covalent bond. When electrons shared by bonded atoms contribute entirely by one bonded atoms formed known as coordinate bond. Lewis dot structure. So coordinate bond and covalent bond. So for example, covalent bond versus coordinate bond, we can say. கோவலன்ட் பாண்டுக்கும் கோஆர்டினேட் பாண்டுக்கும் எக்ஸாம்பிள் நான் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறேன். கார்பனை சுத்தி 4 கோடு 1 2 4 புள்ளி.
ஆக்சிஜனை சுத்தி 6 புள்ளி 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 1 1 1. This is covalent bond. கார்பன் டை ஆக்சைடு. கார்பனோட 4 புள்ளி. கார்பனோட 4 புள்ளி யாரு? கார்பனோட 4 புள்ளி 1 2 3 4. ஆக்சிஜனோட 6 புள்ளி வந்துருச்சு ஆல்ரெடி. 6 is there. 6 points are there. This is carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடு ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி போடுவாங்க, இங்க ஒரு 2 இங்க 1. இன்னொரு ஸ்ட்ரக்சர் எப்படி தெரியுமா? இந்த சைடுல 3 இந்த சைடுல 1. இந்த 3ல 1 வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி ஏரோ மார்க் காமிப்பாங்க. இந்த ஏரோ மார்க் பேர் தான் கோஆர்டினேட் பாண்ட். கோஆர்டினேட் பாண்ட்னா பாண்டுக்கு தேவையான 2 எலக்ட்ரானும் ஒரே ஆள் கொடுப்போம். ஒரு ஆளே 2 எலக்ட்ரானையும் கொடுப்போம். ஸோ தென் தட் இஸ் கால்டு கோஆர்டினேட் பாண்ட். தேவையான 2 எலக்ட்ரானையுமே ஒரு ஆளே கொடுப்போம். ஓகேவா? இப்போ கார்பனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 2 3 4வது எலக்ட்ரான் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 4வது எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு பாண்டை பொறுத்த வரைக்கும், கோஆர்டினேட் பாண்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். இப்போ வந்து 4 எலக்ட்ரான் 4 ஆக்சிஜன் எலக்ட்ரான், அந்த சைடுல 2 எலக்ட்ரானோட ஆக்சிஜன், இந்த சைடுல 2 ஆக்சிஜன் எலக்ட்ரானோட கம்பைன்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் சே ஆக்சிஜன் வந்து இப்படி கொடுத்துச்சுன்னா ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானுமே இது கொடுத்துருச்சு. 1 2 3 4. கார்பன் 2 எலக்ட்ரானுமே இது கொடுத்துருச்சு. ஓகேவா? 1 2 1 2 3 4. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பன் கிட்ட இருக்க 4 எலக்ட்ரான் 1 2 3 4. ஸோ 2 எலக்ட்ரானை கார்பனே கொடுத்துச்சு. அதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கிட்ட இருக்க 6 எலக்ட்ரான்ல 1 2 3 4 5 6 6மே இங்கே கொடுத்துருச்சு. ஸோ பாண்ட் ஏற்படுத்துறதுக்கு தானே 2 எலக்ட்ரானை கொடுத்தா அதுக்கு பேர் கோஆர்டினேட் பாண்ட். தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஈதல் சகப்பிணைப்புன்னு. ஈதல்னா ஈதல்னா கொடுக்கறது, ஈகை பாரிவள்ளல் மாதிரி ஈதல். ஸோ கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்றது என்னன்னா, கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னா என்னன்னா, கோவலன்ட் பாண்ட் நடக்குது, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது. அந்த ஷேரிங்ல ஒருத்தன் என்ன பண்றான், அவனே 2 எலக்ட்ரானையும் மற்றவங்களுக்கு கொடுக்குறான். திஸ் இஸ் கால்ட் கோவலன்ட் கோஆர்டினேட் பாண்ட். கிளியர்? நோட் பண்ணிக்கங்க. கார்பனோட ஸ்ட்ரக்சர்ல 2 ஸ்ட்ரக்சர், ஒன்னு 2 சைட்லயும் டபுள் பாண்ட், இன்னொன்னு ஒரு சைடுல 3 பாண்ட், ஒரு சைடுல சிங்கிள் பாண்ட். கோஆர்டினேட் பாண்ட்னா பாண்டுக்கு தேவையானது. கோவலன்ட் பாண்ட்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கோஆர்டினேட் பாண்ட்னா ஷேரிங்ல ரெண்டுமே இவனே கொடுக்குறது. ஒரே ஆளு நம்ம 2 பேரும் பாண்ட் ஏற்படுத்திக்கலாம். சார் பாண்ட் ஏற்படுத்துறதுக்கு என்கிட்ட எலக்ட்ரான் இல்லடா, கவலைப்படாத, நானே உனக்கு 2 எலக்ட்ரான் தரேன் அப்படின்னு தான். அந்த எலக்ட்ரான் யாருக்கு கொடுக்குறாங்களோ அந்த ஏரோ மார்க் அதே மாதிரி இருக்கணும். கார்பன் ஆக்சிஜன் கொடுத்துச்சுன்னா கார்பன்ல இருந்து ஆக்சிஜன் நோக்கி இருக்கணும். ஆக்சிஜன் கார்பனை கொடுத்துச்சுன்னா ஆக்சிஜன்ல இருந்து கார்பனை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். புரிஞ்சுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து Lewis dot structure provide picture of bonding of molecules and ions in terms of shared pair of electrons in octet rule. Octet rule ஆல்ரெடி காமிச்சிட்டேன், 8 பேர் அவுட்டர்ல இருக்கிறது. Covalence அப்படின்னா it is defined as the number of electrons contributed by an atom of an element for sharing with other atoms so as to achieve noble gas configuration. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அடையுது. நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நோபல் கேஸஸ் ஹீலியம், நியான், ஆர்கான் இவங்க எல்லாருமே வந்து P6 D10 F14 ஃபுல்லா
ஏன்னா s ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் தான் வைக்க முடியும். s ஆர்பிட்டால்ல p ஆர்பிட்டல்ல 6 எலக்ட்ரான் தான் வைக்க முடியும். d ஆர்பிட்டல்ல 10 எலக்ட்ரான் தான் வைக்க முடியும். f ஆர்பிட்டல்ல 14 எலக்ட்ரான் தான். இங்க எல்லாமே கரெக்டா ஃபுல்லா இருக்கும். நியானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நியான் have 10 electrons. so நியானுக்கு வந்து 10 electrons இருக்கு. நியான் is have 10 electron 2,8. 2 நம்ம எப்படி எழுதுவோம் 1s2. 8 எப்படி எழுதுவோம் 2s2 2p6. கரெக்டா p ல 6 எலக்ட்ரான், s ல 2 எலக்ட்ரான், s ல 2 எலக்ட்ரான். இதான் இனட் கேஸ் கான்ஃபிகரேஷன். சோ நோபல் கேஸஸ்க்கு இன்னொரு பேர் என்னது இனட் கேஸஸ். இனட்னா என்னது மந்தமா இருக்குது, யாரு கூடயும் சேராம அமைதியா, யாரு கூடயும் பேசாம அமைதியா. உங்க கிளாஸ்ல ஒரு தருதல் இருக்கும், யாரு கூடயும் பேசாம, ஓகேவா, யாரு கூடயும் ரியாக்ட் ஆகாம அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருப்பான். ஓகேவா, யாரு கூடயும் அவன் ஒரு சைக்கோ கில்லரா கூட இருப்பான், ஃபியூச்சர்ல சைக்கோ கில்லரா கூட மாறுவான். இந்த வாய் திறந்து பேசுறான் தெரியுமா, அவனை கூட நம்பலாம். வாயை திறக்காம அமைதியா இருப்பான் பாரு, அவனை மட்டும் நம்ப கூடாது. அது மாதிரி யாரு கூட சேராதவன் தான் இனட் கேசஸ். ஹீலியம், நியான், ஆர்கான் எல்லாமே சூஸ் பண்ணி பேசுவான். வாயிலே மூஞ்சிலே ஒரு 2 குத்து குத்தணும். என்ன சூஸ் பண்ணி பேசுற வாயை திறந்து அப்படின்னு. சோ அது மாதிரி தருது. ஓகே, இனட்னா யாரு கூட சேராம அவர் பாட்டில் அப்படி சூஸ் பண்ணி தான் பேசுவாரு. அது மாதிரி ஸோ அதனால ஓப்பன் அப், எல்லாருக்கிட்டையும் பேசணும், எல்லாருக்கிட்டையும் வந்து இன்ட்ராக்ட் ஆகணும், எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணணும், நம்மளோட விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும். 2 காரணம், பயத்துல இருப்பான், அவன் பயத்தை ஃபர்ஸ்ட் போகணும். பயத்துல இருந்து யாருக்கிட்டையும் பேசாம இருப்பான். இனட்னா யாரு கூட சேராம இருக்குது. இந்த நோபல் கேசஸ் ஏன் இனட்டா இருக்காங்கன்னா, அவனுக்கு தேவையான P-ல தேவையான 6 எலக்ட்ரான் இருக்கு, D-ல தேவையான 10 எலக்ட்ரான் இருக்கு, F-ல தேவையான 14 எலக்ட்ரான் இருக்கு, எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. அதனால வந்து மோஸ்ட்லி பணக்காரன் அதிகமா பேச மாட்டான். அவனுக்கு எல்லாமே இருக்கும்போது என்ன பண்ணுவான், அவன் எதுக்கு நம்ம பேசணும், அப்படியே அப்சர்வ் பண்ணுவாரு. பெரிய இவர் மாதிரி அவர் வந்து எதுவுமே அதிகமா வாய் திறக்க மாட்டாரு. ஓகேவா, அதனாலதான் இனட் கேஸ்க்கு இன்னொரு பேர் நோபல் கேசஸ். நோபல்னா பணக்காரன், நோபல் கேசஸ், இனட் கேசஸ் ரெண்டுமே மந்த வாயுக்கள். நோபலுக்கு தமிழ்ல என்னது, ஏதோ பணக்கார வாயுக்கள், எது வேணா சொல்லிக்கலாம். சோ தே ஆர் நாட், அவங்ககிட்ட அவனுக்கு தேவையானது எல்லாமே அவங்ககிட்ட ஃபுல்லா இருக்கு. P-ல 6 எலக்ட்ரான், D-ல 10 எலக்ட்ரான், F-ல எல்லாம் ஃபுல்லா இருக்கிறதுனால இனட் கேசஸ். லூயிஸ் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இந்த எலக்ட்ரான் எல்லாம் போய் சேரும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின்ல வந்து பாத்தீங்கன்னா, குளோரின்ல வந்து 17 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு, 2,8,7. இப்போ குளோரின் ஒரு எலக்ட்ரான மைனஸ் வாங்கினதுக்கு அப்புறம் 8 எலக்ட்ரானா மாறிடுச்சு. 8 எலக்ட்ரானா மாறினோம்னா ஆட்டோமேட்டிக்கா S2P6 வந்துடும். அப்போ வந்து இந்த அயனிக் பாண்ட் நடைபெறும் பொழுது கோவலன்சி, அது கோவலன்ட் பாண்டா இருக்கட்டும், அயனிக் பாண்டா இருக்கட்டும், அவங்க ஒரு விஷயத்த மெயினா கொண்டு வராங்க. இட் ரீச்சஸ் இனட் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், ஆக்சிஜன் கிட்ட வந்து 6 எலக்ட்ரான் இருக்கு, 1 2 3 4 5 6. ஹைட்ரஜன் கிட்ட இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான். இந்த ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் சேர்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, 8 எலக்ட்ரானா மாறிடுச்சு. 8 எலக்ட்ரானா மாறிடுச்சு. 8 எலக்ட்ரான் வந்து இனட் கேஸ் கான்ஃபிகரேஷன். எப்படி, S-ல 2 P-ல 6, 2 + 6 8 இனட் கேஸ் கான்ஃபிகரேஷன். அப்போ லூயிஸ் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, கோவலன்ட் பாண்ட் ஏற்படும் பொழுது அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க இனட் கேஸ் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சிடுறாங்க. இனட் கேஸ் கான்ஃபிகரேஷன் அடைஞ்ச உடனே அவனுக்கு தேவையானது எல்லாம் கிடைச்சிச்சு. அப்பதான் அவன் ஸ்டேபிளா இருப்பான். இல்லைன்னா தண்ணியில இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சண்டை போட்டு ஓடி போயிடும். 2 பேரும் சண்டை போட்டு ஓடி போயிட்டான்னா உனக்கு தண்ணி கிடைக்காது. தண்ணி இல்லைன்னா நீ உயிரோட வாழ முடியாது. ஓகேவா, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சண்டை போட்டு தண்ணியில இருந்து ஓடி போயிடுச்சுன்னா, ஹைட்ரஜன்ல கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு, ஆக்சிஜன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, வெறும் ஹைட்ரஜன் விட்டு குடிப்பியா? ஹைட்ரஜன் விட்டு குடிச்சா என்ன ஆயிடும், ஹைட்ரஜன் ஃபியூல், எரிபொருள், பெட்ரோல் மாதிரி அறிவாளிங்களா, ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு குடிச்சு தொலைச்சிடாதீங்க. ஹைட்ரஜன் இஸ் அ ஃபியூல். இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்ந்தா குடிக்கிற தண்ணி. ஓகேவா, ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் சேர்ந்தாதான் குடிக்கிற தண்ணி. வெறும் ஹைட்ரஜன் மட்டும் இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ஃபியூல். ஓகேவா, சரி. சோ அப்போ இந்த இனட் கேஸ் கான்ஃபிகரேஷன் அடையுது, அது கோவலன்ட் பாண்ட் ஏற்படும் போது, இன்க்ளூடிங் அயனிக் பாண்ட்லயும் அப்படிதான். அயனிக் பாண்ட் ஏற்படும் போது இனட் கேஸ் கான்ஃபிகரேஷனை அது அடைகிறது. நீங்க எழுதிட்டீங்களா? சரி. அப்புறம் ஃபார்மல் சார்ஜ் அண்ட் ரெசனன்ஸ். ஃபார்மல் சார்ஜ் அன்னைக்கு அந்த 2-3 பசங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தேன். ஃபார்மல் சார்ஜ்னா இப்போ சோடியம் பிளஸ் குளோரின் மைனஸ் ஆகுதுல்ல, சோடியம் பிளஸ் குளோரின் மைனஸ். இப்போ சோடியம் வந்து பிளஸ் அயனா இருக்குல்ல, சோடியம் எப்படி பிளஸ் அயனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காம்பவுண்ட்ல வந்து ஒருத்தன் பிளஸ்ஸா இருக்கான் இன்னொருத்தன் மைனஸா இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்மல் சார்ஜ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓசோன் யூஸ் பண்ணுவோம். ஓசோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஓசோன், we can take ஓசோன். ஓசோனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஓசோன்ல வந்து 3 ஆக்சிஜன் இருக்குமா, O3 இருக்கும். இந்த O3 எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்சிஜனுக்கும் இன்னொரு ஆக்சிஜனுக்கும் நடுவுல டபுள் பாண்டும், இன்னொரு ஆக்சிஜனுக்கு இன்னொரு ஆக்சிஜன் நடுவுல சிங்கிள் பாண்ட் இருக்கும். இதான் ஓசோனுடைய ஸ்ட்ரக்சர். இந்த சிங்கிள் பாண்ட் இருக்குல்ல, இந்த சிங்கிள் பாண்ட்ல ஒருத்தன் வந்து பாசிட்டிவ் அயனா இருப்பான், ஒருத்தன் நெகட்டிவ் அயனா இருப்பான்.
இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற ஒரு ஆக்சிஜன் வந்து நியூட்ரல். நியூட்ரல்னா அவங்ககிட்ட எலக்ட்ரானும் புரோட்டானும் சமமா இருக்கும். பிளஸ்னா அர்த்தம், பிளஸ்னா அவங்ககிட்ட ஒரு எலக்ட்ரான் இல்லைன்னு அர்த்தம், மைனஸ்னா ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த 3 ஆக்சிஜன்ல ஓசோன்னா O3, இந்த ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன்ல ஒரு ஆக்சிஜன் கிட்ட எலக்ட்ரானும் புரோட்டானும் சமமா இருப்பான், இன்னொரு ஆக்சிஜன் கிட்ட வந்து புரோட்டான் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதாவது எலக்ட்ரான் கம்மியா இருக்கான், இன்னொரு ஆக்சிஜன் கிட்ட எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருக்கும். புரிஞ்சுதா? போன வாரம் 2 பேருக்கு சொல்லி கொடுத்தேன். அப்ப 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். என்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன்? பிளஸ் மைனஸ்ல மட்டும் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். நீங்க 3 பேர் அட்டன் பண்ணலன்றதுனால அவளை இது பண்றீங்களா? புண்ணியா நோட்ல தான் எழுதுறேன், சொல்லு. இப்ப நம்ம ஓசோன்ல வந்து ஃபார்மல் சார்ஜ் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஃபார்மல் சார்ஜோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபார்மல் சார்ஜ் ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலா பாருங்களேன். ஃபார்முலா என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் ஃப்ரீ ஆட்டம். ஓகேவா? நான் ஷார்ட்டா எழுதுறேன். ஃப்ரீ ஆட்டம் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தானே? ஆமா. ஃப்ரீ ஆட்டம் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். நான் பாண்டிங் எலக்ட்ரான் லோன் பேர்ஸ், அது ரொம்ப முக்கியம். லோன் பேர்ஸ் இதுதான் சொல்லி கொடுத்தேன். லோன் பேர். ஓகேவா? சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணு. எனக்கு நோட்டு மட்டும் இருக்குல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணு. சரி, ஓகே. அடுத்தது சார் இந்த ஃபார்முலா பிரகாரம் இங்கேயே பார்த்து எழுதிங்களேன். டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் minus total number of non-bond electrons lone pair minus 1/2 total number of bonding electrons shared bonding electrons. shared bonding electrons இதான் ஃபார்முலா. நான் இங்க எழுதுனதா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மைனஸ் என்ன சொன்ன? லோன் லோன் பேரா? லோன் பேர் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் non-bonding, lone pair electrons non-bonding minus 1/2 bonded electrons, right? electrons இதான் ஃபார்முலா. இப்ப நான் ஓசோன் வரைஞ்சறேன். இங்க டபுள் பாண்ட், இங்க O, இங்க பிளஸ், இங்க வந்து O மைனஸ். இப்ப நல்லா கவனிங்க, இது பிளஸ் இது மைனஸ்ன்றத நம்ம தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். யார் தலைமையில பிளஸ் யார் தலைமையில மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் நான் நேம் வச்சிடறேன். இந்த ஆக்சிஜனுக்கு 1ன்னு வச்சுக்கிறேன், இந்த ஆக்சிஜன் 2, இந்த ஆக்சிஜன் 3. இப்ப ஆக்சிஜனோட தலைமையில பிளஸ் வரப்போது, ஆக்சிஜன் ரெண்டாவது ஆக்சிஜன் தலைமையில பிளஸ் வரப்போது, மூணாவது ஆக்சிஜன் தலைமையில மைனஸ் வரப்போது. இதை ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஃப்ரீ ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன தெரியுமா? ஃப்ரீ ஆட்டம்னா என்ன தெரியுமா? ஓசோன்ல 3 ஆக்சிஜன் இருக்கு, 1 2 3ன்னு. ஒரு ஆக்சிஜனை தனியா கழட்டி கூட்டு வரணும். பாப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ஒரு ஆக்சிஜனை தனியா கூட்டு வரணும், அதுக்கு பேர் தான் ஃப்ரீ ஆட்டம். ஓகேவா? ஒரு ஆக்சிஜன் தனியா கலந்து வருதுன்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வெளியே வருது. ஒரு ஆக்சிஜன் ஆட்டம்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 8 எலக்ட்ரான் இருக்கும். ஆனா வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் கேட்கறான். ஆக்சிஜன்ல இருக்க 8 எலக்ட்ரான்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 6. ஓகே, அப்போ ஃப்ரீ வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 minus lone pair of non-bonded electrons. lone pair of non-bonded electrons. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் புள்ளி வைக்கலாம். மொத்தம் ஆக்சிஜனுக்கு 6 புள்ளியா? 1 2 3 4 5 6. இந்த ஆக்சிஜனுக்கு 1 2 3 4. சார் இன்னும் 2 எங்க சார் காணோம்? இந்த இருக்கு 1. இந்த இவனோட பாண்ட் ஏற்படுத்தணும்ல, இந்த ஆக்சிஜனோட பாண்ட் ஏற்படுத்தணும்ல. சோ மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆயிடுச்சு? ஆக்சிஜன் 2ல இதோ 2 எலக்ட்ரான், இங்க 1, இந்த ஆக்சிஜனோட பாண்ட் பண்றதுக்கு ஒரு எலக்ட்ரான். இப்போ இங்க ஒரு பேர் ஒன்னு இருக்கு. ஓகேவா? சோ இங்க நல்ல கவனிங்க, நான் இப்ப ஆக்சிஜன் 1 தான் எடுத்திருக்கேன். ஆட்டமை தனியா கொண்டு போயிட்டேன்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வந்துடும். ஆக்சிஜன் ஆட்டம்ல 8 எலக்ட்ரான் இருக்கும், அதுல வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் தான் எடுத்துக்கணும். 6 எடுத்தாச்சு. இப்ப நான் ஆக்சிஜன் 1 வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சிஜன் 1ல எத்தனை நான் பாண்டட் லோன் பேர் இருக்கு அப்படின்னா எத்தனை இருக்கு? எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 4. இதோ பாருங்க, பாண்ட்ல பாண்ட்னா மத்தவங்க கூட சேராம பேரா ஜோடியா இருக்குது. இதோ ஒண்ணு, அதாவது இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான்,
மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்? 4 electrons. Minus 1/2 number of bonded electrons. எத்தனை பேர் bonded electrons இருக்காங்கன்னா, இந்த 1வது ஆக்சிஜன் இந்த 2வது ஆக்சிஜனோட 2 பாண்ட் ஏற்படுத்தி இருக்கு. this is one bond, this is another bond. ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், அப்ப 2 பாண்டுக்கு 4 electrons. so 1/2 into 4 போட்டோம்னா அடி 2. 6 minus 4 minus 2 equal to 0. so this oxygen 1 is neutral. இது வந்து நியூட்ரல். நியூட்ரல் என்ன அர்த்தம்? இதோட தலைமையில பிளஸோ மைனஸோ இருக்காது. பிளஸோ மைனஸோ இருக்காது. கிளியரா புரிஞ்சுச்சா? ஆட்டமை தனியா கொண்டு வந்து அதுல இருக்க வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மைனஸ் என்ன பண்ணணும்? லோன் பேர் ஆஃப் நான் பாண்டட் எலக்ட்ரான்ஸ். யாரு கூடயும் பாண்டுல ஏற்படாம பாண்டுல ஈடுபடாம அந்த ஆக்சிஜனை சுத்தி எத்தனை லோன் பேர் இருக்கு? லோன் பேர். அப்ப 2 லோன் பேர் இருக்கு. 2 லோன் பேர்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் தான் கேக்குறான். ஒரு பேருக்கு 2 எலக்ட்ரான், 2 பேருக்கு 4 எலக்ட்ரான். 4 போட்டாச்சு. மைனஸ் 1/2 நம்பர் ஆஃப் பாண்டட் எலக்ட்ரான்ஸ். இப்ப பக்கத்துல இருக்கவங்க கூட 2 பாண்ட் ஏற்படுத்தினா 4 எலக்ட்ரான், 3 பாண்ட் ஏற்படுத்தினா 6 எலக்ட்ரான், ஒரு பாண்ட் ஏற்படுத்தினா 2 எலக்ட்ரான். இவன் 2 பாண்ட் தானே ஏற்படுத்திருக்கான். அது இப்ப ஃபர்ஸ்ட் ஆளோட கதை முடிஞ்சிச்சா? 2வது ஆள், 2வது ஆக்சிஜன். ஐ எம் டேக்கிங் செகண்ட் ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன். So second oxygen. செகண்ட் ஆக்சிஜன் இவமா செகண்ட் ஆக்சிஜனை தனியா கூட்டு போனா அவங்கிட்டயும் 6 எலக்ட்ரான் இருக்கும். மைனஸ் லோன் பேர் ஆஃப் நான் பாண்டட் எலக்ட்ரான். லோன் பேர் எத்தனை தெரியுமா? ஒரே ஒரு 2 பேர் தான் இருக்கான். அது பேர் ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்கான். 2 minus 1/2 பாண்டட் எலக்ட்ரான்ஸ். பாண்டட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை பாத்தீங்கன்னா, இங்க 2 இந்த ஆக்சிஜன் இங்க 2 பாண்டு, இங்க ஒரு பாண்டு. 6 எலக்ட்ரான்ஸ். 1/2 into 6 அடிச்சோம்னா 3. அப்ப என்ன வரும்னா 6 minus 2 minus 3 which is equal to 6 minus 5 which is equal to +1. அதனால இதோட தலைமையில +1. புரிஞ்சுச்சா சார்? ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டீங்களா சார்? ஒரு ஆக்சிஜன் கிட்ட 6 எலக்ட்ரான் தானே இருக்கு, வேலன்ஸ் எலக்ட்ரான். 2 எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜனோட பாண்ட் ஏற்படுத்திருச்சு. ஒரு எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜனோட பாண்ட் ஏற்படுத்திருச்சு. 2 + 1 3. இதோ 2 பேரு லோன் பேர் இருக்காங்க 5. இன்னொன்னு எங்க? 6வது எங்க? அந்த ஒரு எலக்ட்ரான் தான் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த 3வது ஆக்சிஜனுக்கு அந்த எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. நீங்க எப்படி சொல்றீங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார்மல் சார்ஜோட ஃபார்முலா பிரகாரம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? லோன் பேர் எலக்ட்ரானை மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்றான். அப்ப நான் 2வது ஆக்சிஜனுக்குள்ள போகும்போது 3 எலக்ட்ரான் பாண்ட்ல போயிடுச்சு. எப்படி? 2 எலக்ட்ரான் அந்த டபுள் பாண்ட்ல போயிடுச்சு. ஒரு எலக்ட்ரான் இந்த சிங்கிள் பாண்ட்ல போயிடுச்சு. 3 எலக்ட்ரான் அவுட். மீதி 2 ஜோடி வேற தனியா இருக்கும். ஜோடியா தான் இருக்கணும். ஆக்சிஜன் மேல ஜோடியா தான் இருக்கும். அந்த மீதி 2 வேற தனியா இருக்கு. மீதி ஒரே ஒருத்தன். அவன் என்ன ஆனா அப்படின்னா, அது மாதிரி as per the formal charge formula, எவனா ஒருத்தன் தனியா இருந்தானா அவனை கணக்குல எடுத்துக்கூடாது. அவன் பக்கத்துல போயிட்டான்னு எடுத்துக்கணும். இதுதான் கேட்டான் அறிவாளி. சோ ஒருத்தன் தனியா இருந்தானா தனியா இருக்கக்கூடாது, ஜோடியா தான் இருக்கணும். ஒருத்தன் தனியா இருந்தானா அவன் இல்ல கணக்குல அவன் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட போயிட்டான். சரியா? இப்ப நான் 3வது ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன். 3வது ஆக்சிஜன் 3. ஆக்சிஜன் 3லயும் அதே மாதிரிதான். வேலன்ஸ் 6 எலக்ட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். இங்கதான் முக்கியம். இங்க லோன் பேர் எத்தனை பேர் இருக்கான் 3வது ஆக்சிஜன்ல எத்தனை லோன் பேர் இருக்கான் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நல்ல கவனிச்சுங்க. 3வது ஆக்சிஜன்ல 1 2 3 4 5 6 லோன் பேர் இருக்கான். சார் 6 லோன் பேர் எப்படி சார் வந்தான்? ஆக்சிஜன் கிட்ட இருக்கிறதே 6 எலக்ட்ரான் தானே சார் அப்படின்னு. 6 லோன் பேர் எப்படி வந்தானா, இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் யாரு? 2வது ஆக்சிஜன் கொடுத்த ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, அது இவங்கிட்ட வந்துடும். சோ அவங்ககிட்ட வந்ததுனால இவங்கிட்ட 7 எலக்ட்ரான் இருக்கு. 7 எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் பாண்டுல ஈடுபட்டா கூட மீதி 6 எலக்ட்ரான் இருக்குல்ல. சோ மீதி 6 எலக்ட்ரான் இங்க வந்துருச்சு. ஏன்னா இவங்கிட்ட ஜோடி சேராம ஒரே ஒரு எலக்ட்ரான் தனியா இருந்துச்சுல, அந்த எலக்ட்ரான் இவங்கிட்ட வந்ததுனால இவங்கிட்ட 7 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. அப்ப 7 எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் பாண்டுல ஈடுபட்டுச்சுன்னா மீதி 6 எலக்ட்ரான் துண்டா நிக்கும்ல. அந்த 6 எலக்ட்ரான் தான் இது. சோ அப்ப அந்த 6 எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணுவோம்? -6 எலக்ட்ரான். சோ -6 எலக்ட்ரான் minus 1/2 பாண்டட் எலக்ட்ரான் எத்தனைமா? 2. வெறும் 2 தான். ஒரு பாண்ட் தான் இருக்கு. இட்ஸ் 2 போட்டலாமா? அடிச்சோம்னா என்ன ஆயிடும்? 6 minus 6 minus 1 which is equal to 6 minus 7 which is equal to -1. So that's why this is negative. புரிஞ்சுச்சா? இதுல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது
லோன் எலக்ட்ரான் வந்து பேரா இருக்கணும். லோன் எலக்ட்ரான் தனியா ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது பக்கத்து இதுக்கு போயிடுச்சுன்னு எடுத்துக்கணும். எழுதிக்கிங்க. as per formal charge formula, as per formal charge formula, lone electron must be in pair. Single electron should move to other atom. As per formal charge formula, as per formal charge formula, lone electrons யாரு? பாண்ட்ல ஈடுபடாதவங்க. lone electrons must be in pair. பேரா இருக்கணும். single electron should be moved to other atom. Clear? புரிஞ்சுச்சா? Okay. So now you take 10 minutes break. After the break I will continue the formal charge பத்தி before break நம்ம பார்த்தோம். So formal chargeல ரொம்ப முக்கியமா ஒரு வேர்டு நீங்க நோட் பண்ண வேண்டிய வேர்டு என்னன்னா லோன் பேர் நான் பாண்டட். பேர் அப்படின்றது தான். அப்போ இங்க வந்து பேர் இல்லாதது அடுத்த இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும்ன்றது தான். அது தெரியலன்னா நீங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரை தப்பா பண்ணிடுவீங்க. அப்போ இந்த லோன் பேரை பேஸ் பண்ணி ஐ வில் ஷோ இட் சம் டயக்ராம்ஸ். ஓகே, பாருங்க. ஸோ ராபிட்டோட காது, ஓகேவா? முயலோட காது மாதிரி இருக்கு பாரு. அதே மாதிரி இங்க பாருங்க, முயலோட காது. யார் இது? வாட்டர். வாட்டர் ஷேப்ல இந்த முயலோட காது மாதிரி ரெண்டு இருக்குல்ல. வாட் இஸ் தட்? தட் இஸ் கால்ட் லோன் பேர். ஸோ ஆக்சிஜன்ல 1 2 3 4. ஸோ இது ஒரு முயலோட காது, இது ஒரு முயலோட காது. அதான் லோன் பேரா கொடுத்துருக்கோம். மீதி இருக்கிற எலக்ட்ரான் இங்க ஒன்று, இங்க ஒன்று. ஹைட்ரஜன் இங்க இருக்கும், ஹைட்ரஜன் இங்க ஒன்று, இங்க ஒன்று ஹைட்ரஜன். ஸோ ஜாயின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபார்மல் சார்ஜில் டாட் ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி ஒரு உருவம் உருவாகுதோ அதுக்கு ஒரு பெரிய டேப்ல காலம் இருக்கு. இவ்வளவு நேரம் நடத்தினது தான் இந்த ஃபுல் டேப்ல காலம். என்ன தெரியுமா? நான் வந்து வாட்டர்ல வந்து யார் ஆக்சிஜன்? ஆக்சிஜன் தான் ஏ. யார் ஹைட்ரஜன்? அவன் தான் பி. ஒரு ஏ இருக்கான், 2 பி இருக்கான். அதான் ஃபார்முலா. AB2L2. ஏன்றது யாரு? ஆக்சிஜன். பின்றது யாரு? ஹைட்ரஜன். ஒரு வாட்டர்ல ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் இருக்கும். யார் அந்த 2? L2 யார்? அவன் தான் 2 முயலோட காது. யார் அந்த 2 பேர் தெரியுமா? ஆக்சிஜன் தலைமையில இருக்காங்களா 2 பேர். அவன் தான் L2. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபருடைய அட்டாமிக் நம்பர் வந்து 16. சல்ஃபருடைய அட்டாமிக் நம்பர் 16. 2, 8, 6 அப்படி பிரிப்போமா? அப்போ சல்ஃபரை சுத்தி 6 புள்ளி வைப்போம். 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்களேன் எப்படி இது மேக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு முயல் காது தான் இருக்கு, ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இப்ப போட்டிருக்கேன்ல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடையாது. அது என்ன பண்ணுது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, மேல 2 பாண்ட் வச்சுக்குது, இங்க 2 4ஆச்சா, இங்க 2 6 புள்ளி பாண்டா பேரா வைக்கிறோம். ஏன் சல்ஃபருக்கு 6 புள்ளி வைக்கிறோம்? சல்ஃபருக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு 6 புள்ளி வச்சோம். ஆக்சிஜன். யார் இந்த சல்ஃபர்? ஆக்சிஜன் குடும்பத்தை சேர்ந்தது. ஆக்சிஜனுக்கு அப்புறம் சல்ஃபருக்கு அப்புறம் செலீனியம். அவன் குடும்பத்துல எல்லாருக்கும் 6 புள்ளி தான் வைப்போம். கார்பன் குடும்பத்துல எல்லாருக்கும் 4 புள்ளி தான் வைப்போம். நைட்ரஜன் குடும்பத்துல எல்லாத்துக்கும் 5 புள்ளி தான் வைப்போம். சோ சல்ஃபர் வந்து ஆக்சிஜன் குடும்பம். ஆக்சிஜனுக்கு எப்படி வச்சோமா? ஆனா ஆக்சிஜனுக்கு என்ன வச்சோம்? 2 பேரை தூக்கி தலை மேல வால் மாதிரி முயலுடைய காது மாதிரி மேல வச்சுக்கிட்டோம். மீதி 2 இந்த சைட்ல 1 இந்த சைட்ல 1 போட்டு ஹைட்ரஜனை வர வச்சோம். இப்ப நான் ஒரு தியரியும் சொல்ல போறேன் இதோட சேர்த்து. ஆனா சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? 2 புள்ளியை மட்டும் மேல போட்டேன். இதான் முயலோட காது. மீதி 2 இருக்குல்ல, மீதி 4 இருக்குல்ல, அதை இந்த சைட்ல 2 இந்த சைட்ல 2 போட்டு ஆக்சிஜன் கிட்ட 1 2 3 4 5 6. ஆக்சிஜன் கிட்ட 1 2 3 4 5 6. டபுள் பாண்ட். யார் இந்த சல்ஃபர்? இவன் தான் ஏ. யார் இந்த ஆக்சிஜன்? இவன் ஒரு பி. தலைமையில இருக்க காது யார்? அவன் தான் எல், லோன் பேர். சோ AB2L. பரிஞ்சுக்கோ. இதான் இந்த ஃபுல் டேப்ல காலமுக்கும் இந்த 2 எக்ஸாம்பிள் தான். அதை வச்சு நீனே எல்லாம் பில்டப் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? ஸோ லோன் பேருக்கு தான் எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய எக்ஸாம்பிள் இந்த டேப்ல காலம் தரோ பண்ணணும். டேப்ல காலம் நீட்லயும் வரும், IITலயும் வரும், போர்டு எக்ஸாம்லயும் வரும், CBSEக்கு ஸ்டேட் போர்டுக்கும் வரும். புரிஞ்சுதா? ஸோ நான் சல்ஃபர் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். சல்ஃபர் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் எப்படி? ஆக்சிஜனுக்கு போட்ட மாதிரி மேல 2 பேர் போடாம மேல ஒரே ஒரு பேர் போட்டு மீதி 2 பேரை சைட்ல போட்டு சைட்ல ஆக்சிஜனை போட்டு பாண்டை ஏற்படுத்தியிருக்கேன். புரிஞ்சுதா? உன் பேர் என்னடா தம்பி? சுரேஷும் வைசாலியும் முட்டி போட்டு இங்க உட்கார போறீங்க. அப்புறம் உன் பேர் என்ன தம்பி? முகேஷ். 3 பேரும்
ஒரு சைட்ல தனியா நீங்க ஒரு கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க, தனியா ஒரு ட்ராக்ல பேசிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதனால முகேஷ் ஃபர்ஸ்ட் ரோவா, சுரேஷ் செகண்ட் ரோவா? இப்போ நான் கடைசியா கிளாஸ் முடியும் போது உங்க 3 பேரோட நோட்டையும் செக் பண்ணுவேன். நான் போர்டில் போட்டது, கிறுக்குனது, புள்ளி வச்சது, கோடு போட்டது, ரோடு போட்டது எல்லாம் இருக்கணும். இல்ல உங்க 3 பேர் மேலேயும் புல்டோசர் ஏத்திடுவேன். புரிஞ்சுதா? சோ எவ்வளவு விஷயம் தெரியணும் பாத்தீங்களா? சல்ஃபருக்கு 16 எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியணும். அதுல கடைசி கூட்டுல 6 பேர் இருக்கான்றது தெரியணும். அந்த 6 பேர் ஆக்சிஜன் குடும்பத்தை சேர்ந்தவனு தெரியணும். ஏன்னா ஆக்சிஜனுக்கும் கடைசி கூட்டுல 6 பேர் இருப்பான், செலீனியமுக்கும் கடைசி கூட்டுல 6 பேர் இருப்பான். இந்த 6 பேரை ஆக்சிஜனுக்கு போட்ட மாதிரி போட முடியாது. மேல 2 பேர், சைட்ல 2 பேர் போட்டாதான் சல்ஃபர் டை ஆக்சைடு வரும். அப்போ அதுக்கு ஒரு ஷேப் இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த ஆக்சிஜன் சல்ஃபருக்கு வந்து மேல ஒரு 2, சைட்ல 2 போட்டோம். ஓகேவா? ஆனா வாட்டருக்கு என்ன பண்ணணும்னா, வாட்டர் இங்க பாத்தீங்களா, வாட்டருக்கு வந்து முயலோட காது மாதிரி இருக்கா, 2 மேல இருக்கு சைட்ல. இப்ப நான் வாட்டரோட ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாட்டரோட ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஒரு தியரி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வெஸ்பர் தியரி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாட்டரோட ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே வெஸ்பர் தியரி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். 3 தியரி இருக்கு, அதுல ஒரு தியரி இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் மீதி 2 தியரி தான் இருக்கு. அதனால தான் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெரிஞ்சுட்டு செகண்ட் ஹாஃப் சீக்கிரமா முடிச்சிடலாம். அப்ப இந்த டேப்லோ காலம்ல நிறைய இருக்கு. நான் 2 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். மீதி எல்லா எக்ஸாம்பிளுக்கும் நீ வீட்டுல போய் ஒர்க் அவுட் பண்ணி எப்படி பாண்ட் எப்படி பேர்ஸ் ஆயிருக்கு சொல்லி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு கொண்டு வரணும் எனக்கு. அதான் அசைன்மெண்ட், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுதா? நான் வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் செக் பண்ணுவேன். புரிஞ்சுதா? கிளாஸ்க்கு யாராவது ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவா அப்பாயிண்ட் பண்ணணும். அவங்க வந்து ஒழுங்கா ரெகுலரா வரக்கூடிய ஆளா இருக்கணும். அவங்க எனக்கு அடுத்த வாரம் ஞாபகப்படுத்தணும். பாய்ஸ்ல ஒரு பையன், கேர்ள்ஸ்ல ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஸோ ரெகுலரா ஒரு நாள் கூட லீவ் போடாம எல்லா வாரமும் கரெக்டா வரக்கூடிய, கண்ணு கெட்டின தூரத்துல யாரும் தெரியல. ஓகேவா? உமர் வந்து பாய்ஸ்க்கு. ஓகேவா? கேர்ள்ஸ்க்கு வந்து ரெகுலரா ஒழுங்கா கிளாஸ்க்கு வர்றது. ஒரு நாள் கூட. உன் பேர் என்னமா? ஜீவிதா. ஜீவிதா வந்து கேர்ள்ஸ். அடுத்த சண்டே எனக்கு நீ ஞாபகப்படுத்தலன்னு வச்சுக்கோ, உப்பு போட்டு, உப்புக்கு மேல கல்ல போட்டு, அதுக்கு மேல கொஞ்சம் நெருப்பு போட்டு முட்டி போட வச்சிருவேன். கரெக்டா ஞாபகப்படுத்தணும். என்ன ஞாபகப்படுத்தணும்னா, இந்த டேப்லெட் காலம்ல இப்ப நான் சாம்பிளுக்கு 2 வரைஞ்சு காமிச்சிருக்கேன். மீதிலாம் நீங்க வரையணும்ல, எல்லாமே வரையணும்னு கூட சொல்லல. ஏதாவது 10 வரைஞ்சிக்கிங்க. அதுக்கு மேல உங்களுக்கு 20 இருக்கு. ஏதாவது 10 10 சரி போய் தொலைங்க. 5 ஏதாவது 5 வரைஞ்சிக்கிங்க. எனி 5 ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்ப அமோனியாவோட ஸ்ட்ரக்சர் ஈஸியா வரையலாம். தெரியுமா? அமோனியால பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, மேல 2 பேர். அதான் மேல வந்து முயலோட காது. அதான் அந்த 2 பேர். மீதி 3 இடத்துலயும் இவங்க இருக்கான். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். இப்ப நம்ம ஃபார்முலாவும் ஈஸி. இவன் A 3B AB3 இது பாரு AB3L. புரிஞ்சுச்சா? அமோனியா ஸ்ட்ரக்சர் இப்பவுமே போட்டுக்கங்க. மீதி ஒரு 5 ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு கொண்டு வாங்க. சரியா? ஸ்ட்ரக்சர் வரைகிறதுக்கு கண்டிப்பா உனக்கு அட்டாமிக் நம்பர் தெரியும். பீரியாடிக் டேபிள் உங்களுக்கு இன்னும் தரலன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் ரெப் நீ தான் ஞாபகப்படுத்தணும். அடுத்த வெனஸ்டே பீரியட் டேபிள் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இதே டேபிள இவ்வளவு பெருசா கொடுக்க மாட்டாங்க, சின்னதா A4 சைஸ்ல கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுல உங்களுக்கு எல்லா பீரியாடிக் டேபிள் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். சரியா? பீரியாடிக் டேபிள் மேண்டேட்டரி. இப்போ நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க, இந்த பீரியாடிக் டேபிள் இல்லாம ஏதாவது லெசன் ஒன்னால டிராவல் பண்ண முடியுதா? முடியவே முடியாது. எல்லா லெசன்லயும் வருவான், கூடவே வருவான், துரத்துக்கிட்டே வருவான். அதான் பீரியாடிக் டேபிள். அது உன் கையிலேயே இருக்கணும். நான் கொடுக்குற பீரியாடிக் 11லேயே சில பேருக்கு பீரியாடிக் டேபிள் கொடுத்தோம். எங்க நீ வரவே இல்லை. வேற யாரும் இல்லையா? வேற யாரு? ஒருத்தி அப்படியே அமைதியாயிடுவா. பீரியட் டேபிள் எங்க? வீட்டுல இருக்கு. நீ நாளைக்கு கொண்டு வந்தனா வீட்டுல இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது காயலாங்கடைக்கு போயிடுச்சு. ஓகே. ஓகே சரி, திருப்பியும் அப்படி மிஸ் பண்ணினீங்கன்னா திருப்பி இன்னொரு வாட்டி வாங்கிக்கிங்க. ஏன்னா 12th ரொம்ப ரொம்ப முக்கியம் பீரியட் டேபிள் இல்லாம. இது இருந்தால் தான் உன்னால படிக்கிறது ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ எல்லா ஸ்ட்ரக்சரும் நீங்களே வரைஞ்சிருவீங்களா? எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் அந்த முயலோட காது, ரேபிட், ஏர், அதான் இது பாரு, இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ல அப்படிதான் கேட்பான். ஸ்டேட் போர்டுக்காவது அப்படியே டைரக்டா கேட்டுருவான். சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ல இந்த ஃபார்முலா இருக்குல்லமா, AB2L, இதுக்கு யார் எக்ஸாம்பிள்? அமோனியாவா? அப்படி கேட்பான். அப்படியும் கொஸ்டின் கேட்பான். அப்புறம் AB2L கொடுத்துட்டு அது என்ன ஷேப்னு கேட்பான். பிரமிட் ஷேப். அந்த ஷேப் வேற ரொம்ப முக்கியம். இது எழுதிட்டீங்களா? அழிச்சிடலாமா? ஷேப் தான் ரொம்ப மெயின். ஷேப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா,
இப்போ இது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு தானே. சல்ஃபர் டை ஆக்சைடோட ஷேப் எப்படி வருதுன்னா, சல்ஃபர் டை ஆக்சைடோட ஷேப் எப்படி இருக்கு பாரு. சல்ஃபர் இங்க இருக்கு, இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், பெண்ட் ஷேப்ல இருக்கு. பெண்ட் ஷேப் ஆர் வி ஷேப், யூ கேன் சே இன்வெர்டட் வி, வி ஷேப்ல இருக்கு பாருங்க. இந்த ஷேப் ரொம்ப முக்கியம். இந்த ஷேப் வச்சு தான் வெஸ்பர் தியரி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மெயினா வாட்டர் இருக்கு பாருங்க, வாட்டர் வந்து வி ஷேப். வி ஷேப் பாருங்க, வாட்டர் வி ஷேப் இப்படி இருக்கு, வி ஷேப். இதை வச்சு தான் நம்ம வெஸ்பர் தியரி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வெஸ்பர் தியரியில வந்து என்னன்னா, ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 2 முயலோட காது, இங்க 2, இதான் ஹைட்ரஜன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். கார்பன் டை ஆக்சைடு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இங்க கார்பன் 1 2 3 4, இங்க ஒரு ஆக்சிஜன் 1 2 3 4, டபுள் பாண்ட் டபுள் பாண்ட். இதான் கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர். இது வந்து நேர் கோட்டில் இருக்கு, அதனால இதை வந்து லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரி ஒரு ஆக்சிஜன் நடுவில் இருந்துட்டு 2 சைட்லயும் ஹைட்ரஜன் போட்டு, வாட்டரும் அதே மாதிரி லீனியரா இருக்கணும்ல. லீனியரா கிடையாது, இது லீனியர், ஆனா இது லீனியர் கிடையாது. வாட்டர் லீனியர் கிடையாது. ஏன் லீனியர் கிடையாதுன்னா, அதுக்கு தான் வெஸ்பர் தியரி. வெஸ்பர் தியரியோட ஷார்ட் ஃபார்ம் என்ன தெரியுமா? VSEPR, ரைட்டா? இதானே? வேலன்ஸ் ஷெல். வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான். வேலன்ஸ் ஷெல் தான் கடைசி கூட்டுல இருக்கிற எலக்ட்ரான். யார் அந்த வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்? இவன் ஒரு வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான், இவன் தான் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான். ஓகேவா? இந்த வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்ல இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான், ஒரு பாண்ட், ஒரு பாண்ட். ஓகேவா? இந்த வாட்டர் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா 2 வகையான எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 2 வகையான பாண்ட் இருக்கு, 2 வகையான எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஒரு எலக்ட்ரான் யார் தெரியுமா? எல்பி, லோன் பேர். இன்னொன்று வந்து பிபி. பிபினா பிளட் பிரஷர் கிடையாது, பாண்ட் பேர். லோன் பேர்னா யாரு கூடயுமே பாண்ட் ஏற்படுத்தாம இருக்கிற பேர். பேர்னா ஜோடி. 1 2 லோன் பேர் இருக்கு மேல. இவங்க ஒரு பாண்ட் பேர், இவங்க ஒரு பாண்ட் பேர், இவங்க ஒரு பாண்ட் பேர். ஒரு பாண்ட் ஏற்படணும்னாலே பேர் இருக்கணும். ஒருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கு நடுவில் தான் பாண்ட் ஏற்படும். ஓகேவா? கைகுறா, இதுதான் பாண்டு. ஸோ இது பாண்டு கிடையாது. நானு அதே கார்பனு ஒரு பாண்ட் ஏற்படுத்த முடியாது. பாண்டுனா நானும் அவனும், திஸ் இஸ் கால்டு பாண்ட். புரிஞ்சுச்சா? ஓகே, ஜேம்ஸ் பாண்ட். ஸோ இந்த பாண்டு, அப்போ ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் வேணும். ஒரு பாண்டு பேர்னா ஒரு பாண்டுக்கு பேர் 2 எலக்ட்ரான்ஸ் வில் பி தேர். இதான் லோன் பேர், பாண்ட் பேர். இதுல ஒரு முக்கியமான ஃபார்முலா, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா இந்த வெஸ்பர் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணும். என்ன தெரியுமா? LP இஸ் கிரேட்டர் தென் LP-BP இஸ் கிரேட்டர் தென் BP-BP. பிபினா பிளட் பிரஷர் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லோன் பேருக்கு இடையில, லோன் பேருக்கு இடையில இருக்க ரிப்பல்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பாண்ட் பேர் லோன் பேருக்கு இடையில ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும். பாண்ட் பேருக்கு இருக்கிற ரிப்பல்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். இது மாதிரி இருந்துச்சு நேரா இப்படி. ஓகேவா? மேல இருக்கிற 2 லோன் பேர். இந்த லோன் பேர் என்ன பண்ணுது? ஒரு லோன் பேர் இன்னொரு லோன் பேர் கிட்ட போய் தள்ளி போடான்னு சொல்லுது. ஏன்னா லோன் பேருக்கு என்ன இருக்கும்? ரிப்பல்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். இந்த லோன் பேர் தலையில இருக்கிற ரோல் பேர்ல தள்ளி போ அப்படின்னு 2 லோன் பேரும் அப்படியே விலகி வராங்க. இந்த லோன் பேர் பக்கத்துல இங்க பாண்ட் பேர் இருக்கு, இதான் ஒரு பாண்ட். இந்த கை ஒரு பாண்ட், ரைட் ஹேண்ட் கை ஒரு பாண்ட், லெஃப்ட் ஹேண்ட் கை ஒரு பாண்ட். இந்த லோன் பேர் என்ன பண்ணுது? பாண்ட் பேரை தள்ளி போடானது. இப்படி நின்னா OH பாண்ட், இந்த மேல இருக்க லோன் பேர் இதை தள்ளி விட்டதுனால அப்படியே கொஞ்சம் கீழே இறங்குது. இந்த லோன் பேர் இந்த பாண்ட் பேரை தள்ளுறதுனால கீழே இறங்குது. அப்படியே கீழே இறங்கி வராங்க. வரும்போது இந்த பாண்ட் பேரும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது இவங்களுக்குள்ள ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கிறதுனால அப்படியே நிக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்க வேண்டியது OH என்ன ஆயிடுச்சு? இப்படியே பெண்ட் ஆகி இப்படி வந்துருச்சு. இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் யாருன்னா, வெஸ்பர். வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன். ரிப்பல் ஆகி வி ஷேப்பு கொண்டு வந்துருச்சு. இதாம்மா அந்த தியரி. ஓனாவே நீங்க எழுதிடலாம். வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான். வேலன்ஸ் ஷெல்ல இருக்க எலக்ட்ரான் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? வேலன்ஸ் ஷெல்ல இங்க 6 எலக்ட்ரான் இருக்கு. அந்த 6 எலக்ட்ரான்ல 2 எலக்ட்ரான் மேல ஜோடியா இருக்கு, அதுக்கு பேரு லோன் பேர். ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜனோட சேர்ந்து பாண்ட் ஏற்படுத்திருக்கு, அதுக்கு பேரு பாண்ட் பேர். சோ மொத்தம் இந்த வாட்டர்ல 2 லோன் பேர் 2 பாண்ட் பேர் இருக்கு. இதுல லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும் இடையில இருக்க ரிப்பல்ஷனை விட லோன் பேருக்கு இருக்க ரிப்பல்ஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அப்படியே தள்ளி விட்டு அப்படியே இப்படி இருக்க வேண்டிய லீனியர் ஸ்ட்ரக்சர்ல இருக்க வேண்டிய வாட்டரை வி ஷேப்ல மாத்திச்சு. இந்த காரணம் தான் அந்த டேப்லெட் காலம் ஃபுல்லா
யார் யாரெல்லாம் வி ஷேப்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வேலன்ஷியல் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் பேர் தியரி பிரகாரம் அவங்க வி ஷேப்க்கு மாறிட்டாங்க. யார் யாரெல்லாம் லீனியரா இருக்காங்களோ அவங்களுக்கு ரிப்பல்ஷன் இல்ல, அதனால லீனியரா இருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் ஷேப் பிரமிடல், பைபிரமிடல், ஸ்கொயர் பிளானார். ஓகேவா? நிறைய ஷேப்ஸ் இருக்கு அந்த டேப்லெட் காலம்ல. ஓகேவா? திஸ் இஸ் வெஸ்பர் தியரி, வேலன்ஷியல் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நீங்க எழுதிடலாம். சரியா? இதை வச்சுதான் இந்த ஷேப்ஸ் எல்லாம் வருது. எங்க பாருங்க, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஷேப்ஸ் வரும். எங்க பாருங்க, AB3 யாருப்பா வந்து குளோரின் ட்ரைஃப்ளோரைட். நடுவில் குளோரின் இருக்கான், 3 ஃப்ளோரைட் இருக்கான். இதான் குளோரின், 3 ஃப்ளோரைட் இப்படி இப்படி இருக்கான். நல்ல கவனிங்க, குளோரினுக்கு 2 பேர் இருக்கு, லோன் பேர் இருக்கு, அதான் L2. இதோட ஷேப் எப்படி போகுது பாருங்க, இப்படி இப்படி அப்புறம் இப்படி இப்படி. அது ஷேப்புக்கு பேர் என்ன தெரியுமா? ட்ரைகோனல் பைபிரமிடல், ட்ரைகோனல் பைபிரமிடல். ட்ரைகோனல் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ட்ரையாங்கிளுக்கு மேல ஒரு பிரமிடு, கீழே ஒரு பிரமிடு. பிரமிடுனா தெரியும்ல, எகிப்துல இருக்கிற பிரமிட். அப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சு மேல ஒரு முக்கோணம், கீழே ஒரு முக்கோணம். யாரோட ஷேப்பு? குளோரோ ட்ரைஃப்ளோரைடு. ஓகேவா? குளோரோ ட்ரைஃப்ளோரைடு. அதே மாதிரி இங்க பாருங்க, ட்ரைகோனல் பைபிரமிடலுக்கு இன்னொருத்தர் யாருன்னா லீனியர் ஷேப்ல இருக்கு, ஆனா ஷேப் பாருங்க ட்ரைகோனல், ஜெனான் டைஃப்ளோரைடு. இங்க ஜெனான் 2 டைஃப்ளோரைடு. அப்புறம் ஸ்கொயர் பிரமிடல், ஸ்கொயர் யாரு? புரோமியம் பென்டாஃப்ளோரைடு, புரோமியம் பென்டாஃப்ளோரைடு, புரோமியம் பென்டாஃப்ளோரைடு. ஓகேவா? நான் தான் புரோமியம், நடுவில் நிக்கிறேன். ஒரு ஸ்கொயர் வச்சுக்கோ, நான் தான் புரோமியம். ஓகேவா? இந்த டைல்ஸ்க்கு நடுவில் நிக்கிறேன். இந்த டைல்ஸோட இந்த கார்னர்ல ஒரு ஃப்ளோரின், இந்த கார்னர்ல ஒரு ஃப்ளோரின், இந்த கார்னர்ல ஒரு ஃப்ளோரின், இந்த கார்னர்ல ஒரு ஃப்ளோரின். 4 ஆச்சா? இன்னொரு ஃப்ளோரின் தலைமையில் நிக்குது. அப்ப 4 சேர்த்து இப்படியே பிரமிட் கட்டுறேன். திஸ் இஸ் கால்ட் ஸ்கொயர் பிரமிடல். புரிஞ்சுதா? ஒரு டைல்ஸ்க்கு நடுவில் நான் நிக்கிறேன், 4 கார்னர்லயே 4 ஃப்ளோரின், இன்னும் 5வது ஃப்ளோரின் என் தலை மேல இருக்கு. அப்ப 4 சைடும் அப்படியே கூர்ப்பா, அப்படியே ஷார்ப்பா ஒரு பிரமிட் கட்டுறேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்கொயர் பிரமிடல். புரிஞ்சா? பிரமிட். நான் மேல இருந்து ஏதாவது உழுதா? இப்படியே வரும் பிரமிடு. ஓகே, கீழே நீ எதுவும் கேட்டிய சார்னு. ஜெனான் வந்து நோ, ஆமா நோபல் கேஸ் தான். எப்படி ஜெனான் வந்து புளோரினோட சேர்ந்துச்சுன்னு கேக்குறியா? அவன் நோபல் கேஸ் தான், அமைதியா தான் இருப்பான், யார் 9 போக மாட்டான். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அடுப்புல போட்டு 1000 டிகிரி செல்சியஸ் கொதிக்க வச்சு அவனை வேற ஆள் கூட சேர்ப்போம். இந்த பீரியடிக் டேபிள்ல இருக்கவன் எல்லாருமே எல்லாரு கூடயும் சேருவான். ஜெனான் வந்து இனட் கேஸ்ன்னு சொன்னதுனால அவன் யாரு கூட ரியாக்ட் ஆக மாட்டானா? ரியாக்ட் ஆகாம டியூப்லைட்டே வராது. டியூப்லைட்ல நியான் ஜெனான் அந்த கேஸ் உள்ள இருக்கு, உடைச்சா வெளியே வரும். அது வேற தன்னோட ரியாக்ட் ஆகி தான் லைட் கொடுக்குது நமக்கு. எல்லா பொருளுமே எல்லாரு கூடயும் ரியாக்ட் ஆவாங்க. என்ன நார்மலா ரியாக்ட் ஆக மாட்டான். ரூம் டெம்பரேச்சர்லாம் ரொம்ப அதிக டெம்பரேச்சர் யார வேணா என்ன வேணா பண்ணலாம். ஓகேவா? ஒருத்தனை உடைக்கவே முடியாதனாலும் உடைக்கலாம், ஒருத்தனை உருக்கவே முடியாதனாலும் உருக்கலாம், ஒருத்தன் உருகிட்டானா இன்னொருத்தன் கூட சேர்ந்துருவான். புரிஞ்சுதா? ஸோ ஜெனான் வந்து மற்ற எலமெண்ட் மாதிரி நார்மல் டெம்பரேச்சர்ல ரியாக்ட் ஆக மாட்டான், ஹை டெம்பரேச்சர்ல தான் ரியாக்ட் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ அதனால ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிச்சா? இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க வரைஞ்சி மைண்ட்ல வச்சுக்கணும். இது முடிஞ்சிச்சா? வெஸ்பர் தியரி முடிஞ்சிச்சு, ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிச்சு. இதுவா இந்த ஸ்ட்ரக்சர் தான் இங்க கொடுத்துருக்கேன். அந்த டேப்லெட் காலமும் இந்த டேப்லெட் காலமும் ஒண்ணுதான். அடுத்த டேப்லெட் காலம்ல ஸ்ட்ரக்சர் கொடுக்கல, இந்த டேப்லெட் காலம் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ போத் டேப்லெட் காலம்ஸ் ஆர் சேம். ஓகேவா? இதுல வந்து ஆங்கிள்லாம் இருக்கு, இதையும் கொஸ்டின்லாம் கேட்பான். அதாவது ஜென்ரல் ஃபார்முலானா AB2L2 அப்படின்றது ஜென்ரல் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலானா H2O SO2 ஜெனான் ஃப்ளோரைடு, அது மாலிகுலர் ஃபார்முலா. ஜென்ரல் ஃபார்முலா வச்சு மாலிகுலர் ஃபார்முலாவை கேட்பான், ஜென்ரல் ஃபார்முலா வச்சு ஸ்ட்ரக்சர் கேட்பான். அப்புறம் சில டைம்ல நீட்ல என்ன கேட்டா எத்தனை லோன் பேர் இருக்குன்னு கேட்பான். L2 அப்படின்றத கொடுத்து AB L2 கொடுத்தா நீ கண்ணை மூட்டு 2 லோன் பேர்னு எழுதிடுவேன். அதை கொடுக்காம ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் SO2ல எத்தனை லோன் பேர் இருக்குன்னு கேட்பான், வாட்டர்ல எத்தனை லோன் பேர் இருக்குன்னு கேட்பான். ஓகேவா? ஸோ அப்படி கேட்கும்போது நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாதான் நீ 12th காலடியா எடுத்து வைக்க முடியும். 12th எல்லா லெசன்லயும் இவன் தெரியாம நீ உள்ள போகவே முடியாது. புரிஞ்சுதா? வெஸ்பர் தியரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் வெஸ்பர் தியரி தான் இதுல அதிகமான கண்டென்ட் இருக்கு. வெஸ்பர் தியரியில தான் பெரிய டேப்லெட் காலம் இருக்கு, எல்லாத்தோட ஷேப்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பிக்கஸ்ட் பார்ட் வந்து வெஸ்பர் தியரி. அடுத்தது வேலன்ஸ் பாண்ட் தியரி. சரி, வெஸ்பர் தியரி வேலன்ஸ் பாண்ட் தியரிக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன கதையெல்லாம் முடிச்சுட்டு வரலாம். இந்த ஃபார்மல் சார்ஜ் முடிச்சாச்சு. ரெசனன்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரெசனன்ஸ்னா வந்து பாண்ட் மாறிட்டே இருக்கிறது.
பென்சீனை பொறுத்த வரைக்கும் டபுள் பாண்ட் இடம் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் இடம் மாறிட்டே இருக்குன்னா ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக. ஏன் இந்த லெசன்ல அதை பத்தி படிக்கிறோம்னா, இது பாண்டு, இந்த லெசன் பேரு கெமிக்கல் பாண்டிங் தானே. அப்ப இங்க எல்லா பாண்டு பத்தி படிக்கணும்ல, ஜேம்ஸ் பாண்டை தவிர எல்லா பாண்டை பத்தி படிக்கணும். புரிஞ்சுதா? ஸோ அதனால இங்க பாண்டு இடம் மாறிட்டே இருக்கிறது தான் லெசன்ஸ். நம்ம அது ஆர்கானிக்ல ஆல்ரெடி பார்த்துட்டோம். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கானிக் பேசிக்ஸ் பாருங்க. அதுலயே ஏன் பாண்ட் இடம் மாறிக்கிட்டே இருக்குன்னா நிலைப்புத்தன்மை, அது நிலைச்சு நிக்கிறதுக்காக என்ன பண்ணுது, அது வந்து இடம் மாறிட்டு. உனக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், கேர்ள்ஸ்க்கு நல்லா ஈஸியா புரியுற மாதிரி சொல்லலாம். கேர்ள்ஸ்க்கு ஒரு ஒரு பெஞ்சில் 3 பேர் இருக்கீங்க. புதுசா ஒரு கேர்ள் வரா, பெஞ்சில் இடமே இல்லை. ஸோ அந்த 3 கேர்ள்ஸ்க்கு பக்கத்துல போய் இந்த பொண்ணு உட்காரணும். பாய்ஸ் என்ன பண்ணுவான், வாடா மச்சின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுவான். கேர்ள்ஸ் என்ன பண்ணுவான், எனக்கே இடம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா, கொஞ்சம் தள்ளி உட்காருப்பான். அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி கீழே விழாம அந்த பெஞ்சிலேயே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் நகந்து. இதுதான் பென்சீன்ல நடக்குது. அந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, ஒரு இடம் விட்டு மாறிட்டே இருக்கு. திஸ் இஸ் கால்ட் ரெசனன்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ கேர்ள்ஸ் வந்து ஒரு பெஞ்சில் எக்ஸ்ட்ரா வந்து உட்காரும் போது என்ன நடக்குதோ அதான் ரெசனன்ஸ். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கீழே விழாம அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்றாங்க. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து உட்காரு. சரி நான் நகர்ந்து உட்காருறேன், இதுக்கு மேல நான் கீழே விழுந்துருவேன். புரிஞ்சுதா? இதுக்கு மேல நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு. ஸோ ரெசனன்ஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி, த ஃபினாமினா இஸ் கால்டு த மாலிகுல் சப்போஸ் டு ஹேவ் மெனி ஸ்ட்ரக்சர்ஸ். ரெசனன்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சீனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பென்சீனுக்கு வந்து இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுங்களா. இன்னொரு ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கும்னா, அப்படியே டபுள் பாண்ட் இடம் போயிருக்கும். இங்க உள்ள டபுள் பாண்ட் இங்க வந்திருக்கும், இங்க உள்ளது இங்க போயிருக்கும், இங்க உள்ளது இங்க போயிருக்கும். ஸோ இங்க வந்து 1, 3, 5ல இருக்குதுன்னா 2, 4, 6ல மாறிடும். மூவ்மெண்ட் ஆஃப் பாண்ட்ஸ் கால்ட் ரெசனன்ஸ். அதுல நான் டீடைலா சொல்லியிருக்கேன், அது ஆர்கானிக் சம்பந்தப்பட்டது. அதுல ஃபுல் டீடைலா கொடுத்துருக்கேன். R+R- சொல்லியிருக்கேன். ஆர்கானிக் பேசிக் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபுல்லா பார்க்கணும். 6 மணி நேரம் 8 மணி நேரம் லீவ் போட்டு அப்பப்போ வந்து பார்க்கணும். 2 வாரத்துக்குள்ள பார்த்து முடிச்சாகணும். 2 வாரத்துக்கு அப்புறம் நான் ஹைட்ரோகார்பன் முடிக்கல, உங்களுக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். பட் உங்களுக்கு எல்லாம் குவார்டர்லிக்கு வருதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அது ஆனுவல் எக்ஸாம் போர்ஷனை கூட சில பேர் வச்சிருவோம் செகண்ட் ஹாஃப்ல. ஏன்னா ஆர்கானிக் பேசிக்ஸே உங்க ஸ்கூல்ல எல்லாம் தொடங்கினானா ஆரம்பிச்சாங்களான்னு தெரியல, ஆரம்பிக்க போறாங்க. அதனால ஹைட்ரோகார்பன் வந்து செகண்ட் ஹாஃப்லிக்கு தான் வந்தாலும் வரும். ஸோ அப்படி வந்து அதனால நான் இன்ஆர்கானிக்ல இன்னும் நிறைய இருக்கு. நான் இப்பதான் தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் சொல்யூஷன் வாட் இஸ் தட், ஈக்குலிபிரியம், ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். அதெல்லாம் முடிச்சா புக்கே முடிஞ்சிடும். செகண்ட் ஹாஃப் என்ன பண்ண போறீங்க, தீபாவளி அப்பெல்லாம் ஜாலியா கொண்டாடுறீங்களா, புக்கே முடிஞ்சிடும். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்பவுமே வேகமா போயிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து நீட் ப்ராப்ளம் போடணும். நான் அடுத்த வாரம் தான் நீட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த வாரம் இந்த விட்டகுறை தொட்டகுறை லெசன்லாம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் ஃபுல்லா நீட் ப்ராப்ளம். ஒரு நாளைக்கு 2 லெசன்ஸ் ஃபுல்லா நீட் ப்ராப்ளம், ஐஐடி ப்ராப்ளம் போடுவேன். புரியுதுங்களா? ஸோ அதனால பயாலஜியும் உங்களுக்கு வந்து நிறைய நீட் கொஸ்டின்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போ வந்து பாண்ட் பேராமீட்டர், ரெசனன்ஸ் என்ன புரிஞ்சிச்சா? அடுத்தது பாண்ட் பேராமீட்டர், பாண்ட் லென்த். ஒரு பாண்டோட லென்த் தான் பாண்ட் லென்த். ஒரு பாண்டோட லென்த். இதுல வந்து பாண்ட் லென்த் வந்து சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் வருதுல்ல, டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு. ஸோ ட்ரிபிள் பாண்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், சிங்கிள் பாண்டு லாங்கா இருக்கும். பாண்ட் வந்து ட்ரிபிள் பாண்டோட லென்த் ஷார்ட்டா இருக்கும், ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட்லாம் லைட்டா ஷார்ட்டா இருக்கும், சிங்கிள் பாண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? ஸோ த பாண்ட் லென்த் ஈக்குவல் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியர் ஆஃப் 2 பாண்ட்ஸ், 2 பாண்டட் ஆட்டம்ஸ். இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். இதோட நியூக்ளியஸ் சென்டர் புள்ளியில இருந்து இதோட சென்டர் புள்ளிக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் பாண்ட் லென்த். பாண்ட் லென்த்ல பாதி தான் கோவலன்ட் ரேடியஸ் ஆர் அயனிக் ரேடியஸ், எப்படி வேணா சொல்லலாம். பாண்ட் லென்த்ல பாதி தான் ரேடியஸ், சரிங்களா? பாண்ட் லென்த் பாதியா வச்சா ரேடியஸ், இதோட ரேடியஸ் அதோட ரேடியஸ். ஸோ the center of the molecule is provided. Van der Waals radius represents overall size of the atom which includes valence shell of non-bonded situation. முக்கியமான விஷயம் என்னன்னா, van der Waals radius is bigger than covalent radius. van der Waals radiusக்கும் covalent radiusக்கும் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா? van der Waals radiusக்கும் covalent radiusக்கும் எக்ஸாம்பிள் சொல்றேன். கோவலண்ட் பாண்ட் யாரு எக்ஸாம்பிள்னா, குளோரின், குளோரின், குளோரின். 2 குளோரின் எப்பவுமே குளோரின் ஜோடியா தான் இருக்கும், Cl2 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோடைய மாலிகுலோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் இதோட மாலிகுலோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. திஸ் இஸ் கோவலண்ட் ரேடியஸ், கோவலண்ட் பாண்ட். ஸோ இந்த ஆஃப் வந்து கோவலண்ட் ரேடியஸ், கோவலண்ட் ரேடியஸ். கோவலண்ட் பாண்ட்ல பாதி கோவலண்ட் ரேடியஸ். வாண்டர்வால், வாண்டர்வால் ஃபோர்ஸ், வாண்டர்வால் ஃபோர்ஸ்ல எக்ஸாம்பிள், நான் வாண்டர்வால் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிறேன். எக்ஸ், எக்ஸ், இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ். இவங்க 2 பேரும் டச் பண்ண மாட்டாங்க, ஒரு கேப் இருக்கும், நான் பாண்ட். பட் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஒரு இரும்பு ஆணி பக்கத்துல மேக்னெட்டை கொண்டு வரேன், மேக்னெட் ஆணி பிடிச்சி இழுக்குது, ஆனா மேக்னெட்டும் ஆணியும் ஒட்டல, ஆனா பிடிச்சி இழுக்குது.
அப்போ வேண்டர்வால் ஃபோர்ஸ்ன்றது வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ், ஆனால் ஒட்ட மாட்டாங்க. கோவலன் பாண்ட்னா ரெண்டு பேரும் ஒட்டிப்பாங்க. இவன் அவனை பிடிச்சிட்டு இருப்பான், அவன் இவனை பிடிச்சிட்டு இருப்பான். ஓகேவா? வேண்டர்வால் ஃபோர்ஸ் தான் அவனை இழுப்பான், இவன் இழுப்பான், ரெண்டு பேரும் டச் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுதுன்னா இவங்க டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இங்க ஆரம்பிச்சு இவங்க டிஸ்டன்ஸ் இதான் சென்டர், இதான் இவன் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதனால வேண்டர் வால் ரேடியஸ் கிரேட்டர் தென் கோவலண்ட் ரேடியஸ். கோவலண்ட் ரேடியஸோட வேண்டர்வால் ரேடியஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஏன்னா கோவலண்ட்ல ரெண்டு பேரும் டச் பண்ணிவிடுவாங்க, வேண்டர்வால்ல டச் பண்ண மாட்டாங்க, நெருங்கிட்டு இருப்பாங்க. இவன் அவனை பிடிச்சிருப்பான், அவன் இவனை பிடிச்சிருப்பான். அதனால கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ விச் ரேடியஸ் இஸ் கிரேட்டர்? வேண்டர்வால் ரேடியஸ் இஸ் கிரேட்டர். கோவலண்ட் ரேடியஸ் வந்து அதோட சின்னது, ஷார்ட்டர். பட் யார் ஸ்ட்ராங் பாண்ட் அப்படின்னா வேண்டர்வால் வந்து வீக் பாண்ட். வேண்டர்வால் ஸ்ட்ராங் கிடையாது, அவன் டச்சே பண்ண மாட்டான், ஈஸியாக உடச்சி பிரிச்சிடலாம். கோவலண்ட் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். கோவலண்டோட அயானிக் ஸ்ட்ராங்கா இருக்கும், அயானிக்கோட மெட்டாலிக் ஸ்ட்ராங்கா இருக்கும். பாண்ட்லயே நிறைய இருக்கு. ஒரு லெசன் இருந்துச்சு, அந்த லெசன் எடுத்துட்டாங்க, ஸ்டேட் போர்டுக்கு இருக்கு. ஓகேங்களா? கேசியஸ் ஸ்டேட் லெசன். ஸோ அதில் நிறைய பாண்ட், இந்த பாண்ட் இல்லாமல் இன்னொரு 4-5 பாண்ட் இருக்கான். டைபோல் இன்ட்ராக்ஷன். ஓகேவா? அதில் ஒரு 6-8 பாண்ட் இருக்கு மொத்தமாக. ஜேம்ஸ் பாண்டை சேர்த்தா 9 பாண்டு. ஸோ இந்த 8 பாண்டு நீங்க நினைச்சது அயானிக் பாண்டு, கோவலண்ட் பாண்டு, மெட்டாலிக் பாண்டு. கோஆர்டினேட் பாண்டுனா ஒருத்தனே 2 எலக்ட்ரான் கொடுக்குறது கோஆர்டினேட் பாண்டு. அது இல்லாமல் இப்போ வேண்டர்வால் ஃபோர்ஸும் ஒரு பாண்டு தான். வேண்டர்வால் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ பாண்ட். ரெண்டு பேரும் இணைக்கிறதுக்கு இருக்கிற ஃபோர்ஸ் தான் வேண்டர்வால் ஃபோர்ஸ். இது இல்லாமல் ஹைட்ரஜன் பாண்ட் ஒன்று இருக்கு, இப்பவுமே 6 சொல்லிட்டேன், இன்னும் 2 தான் இருக்கு. டைபோல் இன்ட்ராக்ஷன் பாண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் டைபோல் அண்ட் இன்னொன்று லண்டன் ஃபோர்ஸ். வேண்டர்வால் ஃபோர்ஸ் மாதிரி லண்டன் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு. சார் என்ன சார் லண்டன் ஃபோர்ஸ்? லண்டன்ல கண்டுபிடிச்ச ஃபோர்ஸ்? நோ, அந்த சயின்டிஸ்ட் பேர் லண்டன். பழனின்னு பேர் வைக்கலாம், திருப்பதினு பேர் வைக்கலாம், லண்டன் பேர் வைக்க கூடாதா? ஸோ அவன் பேர் லண்டன், அதனால லண்டன் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ லண்டன் ஃபோர்ஸ். ஸோ பழனி ஒரு ஊர், திருப்பதி ஒரு ஊர், அதே பேரா வச்சிடறோம்ல, அது மாதிரி லண்டன் ஃபோர்ஸ் வச்சுக்கலாம், கலிஃபோர்னியான்னு வச்சுக்கலாம், அமெரிக்கான்னு பேர் வைக்கலாம். ஓகே, சிக்காகோன்னு பேர் வைக்கலாம். ஓகே, சைனான்னு கூட பேர் வைக்கலாம். சைனா நல்லா இருக்குல்ல, சைனா உள்ளேன் ஐயா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேண்டர்வால் ரேடியஸ் வந்து பெருசாக இருக்கும் கோவலண்ட் ரேடியஸை விட. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் எழுதுறதெல்லாம் முக்கியமானது, எல்லாம் எழுதுறீங்களா? நான் எழுதுகிற பாயிண்ட் சின்னதாக இருக்கும், ஆனால் மார்க் பெத்த மார்க் வரும், ஹையஸ்ட் மார்க் வரும். பாயிண்ட் சின்னதாக இருக்கும், மார்க் நிறைய வரும். புரிஞ்சுதா? ஸோ அதனால இந்த வேண்டர்வால் ரேடியஸ், கோவலண்ட் ரேடியஸ் எல்லாமே ப்ராப்பராக வித் டயக்ராமோட எழுதி வச்சிருக்கணும். இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? நிறைய விஷயத்த சிம்பிளிஃபைடா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீ உள்ள போய் புக்கை போய் எடுத்து பார்க்கும்போது ஒன்று ஒரு பெரிய கதை உள்ள நிறைய லைன்ஸ் இருக்கும். லைன் பை லைன் படிக்கணும், நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கணும். நான் எல்லாத்துக்கும் சில எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, எல்லாமே பார்க்கணும். இட்ஸ் வெரி பிக்கஸ்ட் லெசன், ஹையஸ்ட் மார்க், நிறைய மார்க் வரக்கூடியது. நீ உனக்கு ட்ரெயின் ஏதாவது மிஸ் ஆகுதா? டைம் பார்த்துட்டே இருக்கு, பசிக்குதா? ஸோ 1 மணி அடித்தால் வந்துருச்சு எல்லாருக்கும். ஓகே, எனக்கும் அதே பசி தான், எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுதோ முடிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு 5 மணி வரைக்கும் டைம் இருக்குமா? இன்னும் 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் இருக்கு. ஓகே, 5 மணிக்கு தான் இங்க விட்டு வெளில போக முடியும். 5 மணிக்கு தான் ஜெயில் ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி போக முடியாது, புயலே அடிச்சாலும். புரிஞ்சுதா? சரி, கவனிங்க. ஸோ வேண்டர்வால் ரேடியஸ் வந்து பிகர் தேன் கோவலண்ட் ரேடியஸ். ஓகே, ஏன்னா ஆனால் வீக், த ஃபோர்ஸ் இஸ் வீக். வேண்டர்வால் ஃபோர்ஸ் வீக். வேண்டர்வால் ஃபோர்ஸோட லண்டன் ஃபோர்ஸ் இன்னும் வீக். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ்லாம் இருக்காங்க, இவங்களெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், பாண்ட் லென்த். இவங்க தான் பெரியவன், இவன் சின்னவன் பார்த்தாச்சு. பாண்ட் ஆங்கிள்னா இப்போ கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஹைட்ரஜன்னா இந்த ஹைட்ரஜனுக்கு உள்ள ஆங்கிள் தான் 120. பாண்ட் ஆங்கிள்லாம் உங்களுக்கு இந்த டேப்ல காலம்ல காமிச்சிருக்கேன். இந்த டேப்ல காலம்ல அவனே காமிச்சிருக்கான், அந்த பாருங்க. பாண்ட் ஆங்கிள் 180 டிகிரி, 120 யார் தெரியுமா? போரான் ட்ரைஃப்ளோரைட். இங்க ஒரு போரான் இருக்குமா, இங்க ஒரு ஃப்ளோரின், இங்க ஒரு ஃப்ளோரின், இங்க ஒரு ஃப்ளோரின். கரெக்டா 120. புரிஞ்சுதா? பைகட் தான் பண்ணணும். போரான் ட்ரைஃப்ளோரைடு 120 கொடுப்பானா, இன்னொன்று யாராவது ஒரு ட்ரையை 120 கொடுக்க மாட்டான், வேற ஆங்கிள் கொடுப்பான். அது அவன் இஷ்டம். அவனா எவன்? கடவுள் இஷ்டம். இப்போ உருவாக்குனதுக்கு அவன் தானே, அவன் இஷ்டம். புரிஞ்சுதா? 120 அப்படின்னா கூகுள் சேட்டலைட், உலகத்தை சுற்றி கூகுள் சேட்டலைட் வச்சிருக்கான். கூகுள் மேப் எப்படி இயங்குது தெரியுமா? சேட்டலைட் வச்சிருக்கான். 120 மொத்த வேர்ல்டையும் அப்படியே ரவுண்டா ஒரு சேட்டலைட் வச்சிருக்கான். அந்த சேட்டலைட்ல தான் நம்ம வந்து கூகுள் மேப் மூலியமா பாக்குறோம் யார் யார் எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது யூனிவர்சல். இப்போ கரெக்டா இந்த நாட்டில் இவன் மேல குண்டு போடணும், நம்ம கூகுள் மேப் வச்சு குண்டு போட்டுடலாம். ஷார்ப்பா அடிச்சா போய் விழுந்துரும். கூகுள் மேப் வச்சு தான் குண்டு போட வேண்டியது இப்போ. புரிஞ்சுதா? சேட்டலைட் வச்சு அவங்க கரெக்டா அப்சர்வ் பண்ணுவோம். ஓகே, அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துட்டே வந்தோன்னா அப்படியே தாம்பரம் தெரியும், அப்படியே நம்ம கோச்சிங் சென்டர் தெரியும், அப்படியே அண்டர் கிரவுண்ட்ல நீங்களாம் தெரிவிங்க.
கரெக்டா இந்த ரூம்லயே ஒரே ஒருத்தனை மட்டும் சுரேஷை மட்டும் அடிக்கணும்னா கரெக்டா வந்து அடிக்கும். ஓகே, ஸோ அதனால எக்ஸாக்டா அந்த மேப் வச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப முக்கியம். 120ன்றதுனால எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏன்னா கூகுள் சேட்டலைட் 120 டிகிரில தான் வச்சிருக்காங்க. மொத்த உலகத்தையும் 360 டிகிரி கவர் பண்ணிட்டான். நீ எந்த ஊர்ல வேணா கூகுள் மேப் வச்சு பாத்துக்கலாம், லொகேஷன் பாத்துக்கலாம், எங்க போகணும் என்ன பண்ணணும் அப்படி. சில டைம் கூகுள் வந்து உயிரை வாங்குவான், சுத்தி சுத்தி வேற இடத்த காமிச்சிருவான், அவனே கன்ஃபியூஸ் பண்ணுவான். நம்மளால தான் கன்ஃபியூஸ் பண்ணுவான், நம்ம ஊர்ல தான் கன்ஃபியூஸ் ஆயிடுவான் கூகுள். கன்ஃபியூஸ் ஆகிட்டு சுத்தி சுத்தி என்னடா திருப்பி திருப்பி ஐயோ அங்க ஒரு லெஃப்ட் போட்டு ரைட்டு போட்டு திருப்பி லெஃப்ட்டுக்கு வந்துடான். அப்போ அந்த இடத்துல வந்து நின்றுட்ட நிறைய வாட்டி கூகுள் மேப் பார்த்து மாத்திட்டு சுத்துன்னு சுத்துவானுங்க. சரி, ஓகே. ஸோ பாண்ட் ஆங்கிள்னா இதாமா. அப்புறம் பாண்ட் என்தால்பி இஸ் நத்திங் பட் பாண்டை உடைக்கிறதுக்கு, இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறோமோ அதான் பாண்ட் என்தால்பி. The amount of energy required to break a bond is called bond enthalpy. Next, bond order. Bond order bond enthalpy is inversely proportional to bond length. Bond length க்கும் bond order க்கும். Bond order வந்து BO வந்து 1 னா single bond, bond order வந்து 2 னா double bond, bond order வந்து 3 னா triple bond. ஓகேவா? ஸோ பாண்ட் லென்த்தும் பாண்ட் ஆர்டரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். பாண்ட் ஆர்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து தனியா ஒரு தியரி இருக்கு, மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி மூலியமா தான் பாண்ட் ஆர்டரை கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எடுக்கிற லெசனை 3 மணி நேரத்துல ட்ரை பண்றேன். ட்ரைங். ஓகே, ஏதாவது விட்ட குறை தொட்ட குறை இருந்துச்சுன்னா நாளைக்கு தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். சரியா? வெஸ்பர் தியரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இந்த தியரி தான் வெஸ்பர் தியரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் வேலன்ஸ் பாண்ட் தியரி இருக்கு, மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி இருக்கு. மற்ற டேப்லெட் கலம்லாம் சொல்லியாச்சு, அவ்வளவுதான். இன்னும் 2 தான் இருக்கு. ஐ வில் ட்ரை 2 o'clock முடிக்க பாக்குறேன். ஓகே, சரி. இப்போ பாண்ட் ஆர்டர் புரிஞ்சிச்சா? பாண்ட் ஆர்டர் நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி படிச்சாதான் பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். அதுல ஃபார்முலா இருக்கு. பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் மைனஸ் நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் டிவைடட் பை 2 வரும். ஓகேவா? ஸோ அதை நம்ம தனியா பண்ணலாம். சரி, இப்போ பாண்ட் ஆர்டர் தெரிஞ்சிச்சா? அப்புறம் போலாரிட்டி ஆஃப் பாண்ட்ஸ், டைபோல் மூமெண்ட், இது ரொம்ப முக்கியம். டைபோல் மூமெண்ட் is equal to charge into distance of separation அப்படின்னு சொல்லுவோம். டைபோல் மூமெண்டோட சிம்பிள் வந்து மியூ. டைபோல் மூமெண்ட்னா என்ன அப்படின்னா, இதுக்கும் நான் திருப்பியும் வாட்டரையும் கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துக்கிறேன். டைபோல் மூமெண்டோட வேல்யூ எல்லாம் புக்ல கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பைகேட் பண்ணும் யார் யாருக்கு எவ்வளவு டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல டைபோல் மூமெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ மக்க படிச்சாகணும் எல்லாத்தையுமே. எப்படின்னா, டைபோல் மொமெண்ட் சிம்பிள் வந்து மியூ. கார்பன் டை ஆக்சைடு இருக்கலாமா, கார்பன் டை ஆக்சைடு, இதுக்கு டைபோல் மொமெண்ட் வந்து 0. இங்க கார்பன், இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், 2 பேருமே லீனியரா போறாங்க. இது இப்படி இழுக்குது, இது இப்படி இழுக்குது. ஸோ 2 பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. தேர்ஃபோர் x minus x equal to 0. ஆனா வாட்டர் இருக்குல்ல, வாட்டரோட சிம்பிள் இப்படி இருக்கு. இது ஹைட்ரஜன், இது ஆக்சிஜன். இந்த சைடு வந்து ஆக்சிஜன் என்ன பண்ணுது, 2 ஹைட்ரஜன் இழுத்துட்டு போகுது. இதுக்கு டைபோல் மூமெண்ட் இருக்கு. டைபோல் மூமெண்ட் 1.34 சம்திங் எவ்வளவு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல, புக்ல பாத்துங்க. இது வந்து டைபோல் மூமெண்ட் வந்து வாட்டருக்கு இருக்கு. டைபோல் மூமெண்ட்னா அது மூவ் ஆகிட்டே இருக்கும். டைபோல் மூமெண்ட் 0னா அது மூவ் ஆகாது. எக்ஸாம்பிள் தயிரை போய் மைக்ரோஸ்கோப்ல பாரு, அப்படியே தத்தி மாதிரி உட்காந்துருக்கும். தயிர் சாதம், தயிர் அப்படியே எங்கேயுமே மூவ் ஆகாது. தண்ணியை போய் மைக்ரோஸ்கோப்ல பாரு, மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கும் தண்ணி. ஸோ தண்ணிக்கு டைபோல் மூமெண்ட் இருக்கு. அது 1.34 சம்திங் தெரியல எனக்கு எக்ஸாக்டா, புக்ல பாத்துக்கோ. இப்போதைக்கு நான் டைபோல் மூமெண்ட் சம்திங் எழுதியிருக்காங்க. இட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஆர் சம் ரஃப் வேல்யூ இது இல்ல கூகுள்ல கூட பாத்துங்க. சும்மா வாட்டருக்கு டைபோல் மூமெண்ட் இருக்குன்றதுக்காக சொல்றேன். அப்ப டைபோல் மூமெண்ட்னா என்ன பண்ணுது, ஒன்னு இன்னொன்னு இழுத்துட்டு போகுது. அப்ப டைபோல் மூமெண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா, மியூ ஈக்குவல் டு ஒன் ஆஃப் தி சார்ஜ், இங்க பாருங்களா, ஒன் ஆஃப் தி சார்ஜ் இன்டு தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஒன் ஆஃப் த சார்ஜ்னா என்ன பண்றான் தெரியுமா, வாட்டர் அவன் எப்படி தெரியுமா கேட்டகரைஸ் பண்றான். ஆக்சிஜன் கிட்ட நிறைய எலக்ட்ரான் இருக்கு, 6 எலக்ட்ரான் இருக்கு. ஹைட்ரஜன் கிட்ட ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ யாருக்கு எலக்ட்ரான் அதிகமா இருக்கோ அவனை வந்து இந்த அம்புக்குறி ஏரோ மார்க், யாருக்கு புரோட்டான் அதிகமா இருக்கோ அவனை பிளஸ். அப்போ இது வந்து ஹெட்டு, இது வந்து டெய்லு. இந்த பிளஸ் போட்டிருக்கிறது டெய்லு, ஹெட்டு டெய்லு, தலை வால். தலை எப்பவுமே எலக்ட்ரான் அதிகமா இருக்கிறவன். அந்த எலக்ட்ரான் அதிகமா இருக்கிறவன் என்ன பண்றான், எலக்ட்ரான் கம்மியா இருக்கிறவன் அப்படியே கூட்டு போறான். ஸ்பைடர் மேனு, சூப்பர்மேன்லாம் அப்படியே பறப்பாங்களா, இப்படியே பறப்பாங்களா, அது மாதிரி அப்படியே 2 ஹைட்ரஜன் அப்படியே இழுத்துக்கிட்டு அவன் போறான். 2 o'clock முடியும். ஸோ அப்படியே இழுத்துக்கிட்டு அப்படியே போறான். புரிஞ்சுதா? ஸோ இதான் டைபோல் மூமெண்ட். இந்த டைபோல் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு சார்ஜ் எடுத்துக்கணும். ஒன் ஆஃப் தி சார்ஜ். டைபோல் மூமெண்டோட ஃபார்முலா மியூ.
ஒன் ஆஃப் தி சார்ஜ் இன்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இது நெகட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கீங்களா, இது பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கீங்களா, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் டி இதான். ஸோ தட் இஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் தி சார்ஜ். திஸ் இஸ் கால்ட் டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட் 12th பிசிக்ஸ்ல எலக்ட்ரிக் டைபோல்னு இருக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல 12th ஸ்டூடெண்ட்ஸ். அங்க இதே ஃபார்முலா தான், இதே தான் யூஸ் பண்ணுவோம். அங்க வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இன்னொரு நெகட்டிவ் சார்ஜுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அங்க ஃபார்முலா 2Dன்னு எடுத்துப்பாங்க. 2Dல பாதி டி 2Dன்னு எடுத்துப்பாங்க. அங்க 2Dன்னு எடுத்துப்பாங்க. டிஸ்டன்ஸ் வந்து டேக்கன் அஸ் 2D, Q into 2D இட்ஸ் கால்ட் டைபோல் மூமெண்ட். அதே டைபோல் மூமெண்ட் தான் இங்கேயும். 12th பிசிக்ஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசன்ல எலக்ட்ரிக் டைபோல்ன்ற டாபிக்ல என்ன ஃபார்முலா பயன்படுத்துறீங்களோ அதே தான் இங்க. டைபோல்னா இருமுனை சுழற்சி சொல்லுவாங்க. இருமுனை சுழற்சின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பேருக்கு எடுத்தேன் ஒரு 2 சண்டேக்கு முன்னாடி எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஓகே, கிளியரா? டைபோல் மூமெண்ட் புரிஞ்சிச்சா? ஸோ திஸ் இஸ் டைபோல் மூமெண்ட். HF டைபோல் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் குவான்டிட்டி ஹைட்ரஜன் ஃப்ளோரின். ஃப்ளோரின் வந்து ஹைட்ரஜன் எழுதிட்டு போவோம். ஏன்னா ஃப்ளோரின் கிட்ட 9 எலக்ட்ரான் இருக்கு, ஹைட்ரஜன் கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அந்த ஏரோ மார்க் பாருங்க, HFல F நோக்கி ஏரோ மார்க் இருக்கும், H நோக்கி பிளஸ் இருக்கும். இந்த டைபோல் மூமெண்ட்ல நீங்க ஒரு சில கேசஸ் இருக்கு. அதான் பிரச்சனையே. என்ன தெரியுமா? இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு ரெண்டு சைட்லயும் ஆக்சிஜன் ஈக்குவலா இருக்கு, அதனால டைபோல் மூமெண்ட் 0. வாட்டருக்கு வந்து எலக்ட்ரான் அதிகமா இருக்கிற ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இழுத்துட்டு போகுது, அதுக்கு டைபோல் மூமெண்ட்டுக்கு ஏதோ வேல்யூ இருக்கு. இங்க பாருங்களா, போரான் ட்ரைஃப்ளோரைட், இப்படி ஒரு ஃப்ளோரின், இப்படி ஒரு ஃப்ளோரின், இப்படி ஒரு ஃப்ளோரின் இருக்கு. இங்க ரெண்டு ஃப்ளோரின் ஒரு ஃப்ளோரின் இழுத்துட்டு போறதுனால டைபோல் மூமெண்ட் இப்படி இருக்கணும், ஆனா கிடையாது. இங்க டைபோல் மூமெண்ட் 0. இந்த ரெண்டு ஃப்ளோரின் இழுக்கிறதுக்கு ஈக்குவலா இந்த ஒரு ஃப்ளோரின் இருக்குது. ஸோ +x - x = 0. அதனால டைபோல் மூமெண்ட் நீ ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு டிசைட் பண்ண முடியாது. மக்கப் படிக்கணும் யார் யாருக்கு டைபோல் மூமெண்ட் 0 அப்படின்னு. போரான் ட்ரைஃப்ளோரைட்ல இந்த சைடுல ரெண்டு ஃப்ளோரின் இருக்குது, இந்த சைடுல ஒரு ஃப்ளோரின் இருக்குது. ரெண்டு ஃப்ளோரின் அதிகமா எழுதிட்டு போகணும், அவன் சைடுல தானே இவன் ஓடி போனோம். ஆனா 0 போரான் ட்ரைஃப்ளோரைடோட டைபோல் மூமெண்ட். ஏன்னா இந்த ரெண்டு பேருக்கு ஈக்குவலா இவன் ஒருத்தன் இழுக்கிறான். ஆஸ் பர் த எக்ஸ்பெரிமெண்டல் ஆன்சர் வந்து 0 வருது. அதனால கெமிஸ்ட்ரியில நீ வந்து ஒரு ரூல்ஸை பேஸ் பண்ணி நீனே கெமிஸ்ட்ரி எழுதுனா ஓகேவா, உனக்கு அவங்க கெமிஸ்ட்ரி எழுதி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. புரிஞ்சுதா? அதனால கெமிஸ்ட்ரியில வந்து எக்ஸ்பெரிமெண்டல், அதனால கெமிஸ்ட்ரியில வந்து மக்க படிக்கணும். நிறைய இடத்துல மக்க படிக்கணும். சார் இங்க ரெண்டு இழுக்குதுன்னு சொல்லி நீனே சார் இவங்க ரெண்டு பேரும் அதிகமா இழுத்துட்டு போயிடுவாங்கல்ல, அதனால இவன் சைட்ல இவன் போவான் அப்படிலாம் சொல்ல முடியாது. எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க. டைபோல் மூமெண்ட் μ = 0. இது கிளியர்? ஸோ டைபோல் மூமெண்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக். அப்புறம் கோவலன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் அயானிக் வெஸ்பர் தியரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. வெஸ்பர் தியரியில் இதெல்லாம் சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்கா? LP BP லோன் பேர் எல்லாமே. ஸோ இப்போ நான் வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரி, ஹைபிரிடைசேஷன் அண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி, இது மூணும் வந்து நாளைக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இது பெரிய லெசன். இது வந்து 5-6 கொஸ்டின் பேப்பர் இருக்கு, பகுதியா அவ்வளோ கொஸ்டின் பேப்பர் இருக்கு. நான் நடத்துனது சிம்பிளிஃபைடா உங்களுக்கு நடத்திட்டேன். நீ புக்ல போய் எடுத்து பாரு, பக்கமா ஒரு டாபிக்குமே நிறைய கண்டென்ட் இருக்கும். எல்லாம் லைன் பை லைன் படிக்கணும். ஒரே ஒரு வாட்டி படிச்சா போதும், ஸ்டோரி புக் மாதிரி. அதுக்கப்புறம் நீனே ஓனா எழுதிக்கலாம். உங்களோட ஆன்சர் ஷீட் வந்து அதனால இப்போ இது வரைக்கும் நடந்ததை வந்து நம்ம திருப்பி லைனா அப்படியே ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு அது முடிக்கிறேன். அப்புறம் P பிளாக் வந்து நாளைக்கு நீங்க ரெக்கார்டிங் பார்க்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நாளைக்கு டியூஸ்டே பாருங்க. எப்படியோ இந்த வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டா போதும். அடுத்த வாரம் நான் நீட் கொஸ்டின்ஸ் போட போறேன். நியூ கமர்ஸ் வந்து நிறைய ரெக்கார்டிங் பாருங்க. இப்பதான் உங்களுக்கு மிட்டம் முடிஞ்சிச்சு, அதனால அடுத்த வாரம் ஒரு வாரம் கூட லீவ் போட்டுக்கோ. என்ன வேணும் பண்ணிக்க. மண்டே போய் பாரு, நோட்டம் பாரு. உனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா டியூஸ்டேல லீவ் போட்டு எல்லாமே பார்த்துரு. அப்பதான் அடுத்த வாரம் டெஸ்ட், IIT ப்ராப்ளம்ஸ், நீட் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம் ஸ்டார்டிங்ல அப்படின்னா, லூயிஸ் கோசல் இவங்க ரெண்டு பேரும் யாரு, இவங்க என்ன சொன்னாங்க, டாட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு அயானிக் பாண்ட்னா யாரு, கோவலன்ட் பாண்ட்னா யாரு, ஓகேவா? முக்கியமா ஆக்டெட் ரூல ஒரு பேஜ் ஃபுல்லா ஆக்டெட் ரூல் பத்தி கொடுத்துருப்பான். ஆக்டெட் ரூல்னா 8 எலக்ட்ரான்கள் சேரும்னு. ஆக்டெட் ரூல்ல இருந்தா நம்ம லூயிஸ் ஆசிட், லூயிஸ் பேஸ் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் கோவலன்ட் பாண்ட்னா யாரு, கோஆர்டினேட் பாண்ட்னா யாரு, மெட்டாலிக் பாண்ட்னா யாரு, கோஆர்டினேட் பாண்ட்னா எப்படி ஏரோ மார்க் போடணும், ஒருத்தனே 2 எலக்ட்ரானும் ஷேர் பண்ணா என்ன பண்ணணும். அப்புறம் ஃபார்மல் சார்ஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபார்மல் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒருத்த மேல எப்படி பிளஸ் வருது, எப்படி மைனஸ் வருது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பாண்ட் பேராமீட்டர்ஸ் பார்த்தோம். இதுக்கு நடுவுல முக்கியமா என்ன பார்த்தோம், வெஸ்பர் தியரி பார்த்தோம். அப்புறமா ஒரு பெரிய டேப்ல காலம், அதுல எல்லா ஷேப்பும் எப்படி வருதுன்னு பார்த்தோம், அதோடைய ஆங்கிள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப லாஸ்டா என்ன பார்த்தோம், பாண்ட் ஆர்டர், பாண்ட் ஆங்கிள், டைபோல் மூமெண்ட் பார்த்தோம் லாஸ்டா.
ஸோ இப்போ நம்ம மீறி பார்க்க போகிறது ரெண்டு ஹெட்டிங் தான். ஒன்று மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி, இன்னொன்று வேலன்ஸ் பாண்ட் தியரி. இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி வரும்போது ஹைபிரிடைசேஷன் வரும். ஹைபிரிடைசேஷன் நான் ஆர்கானிக்கில் நடத்திட்டேன். அதே விஷயத்த நாளைக்கு ஷார்ட்டாகவும் நடத்திடுவேன். அதோட இந்த லெசன் முடியுது. அப்புறம் ஐ வில் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எடுப்பேன். ஏன்னா இப்போ குவார்டர்லி போர்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சு. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அடுத்த வாரம் முடிச்சிருவேன். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் முடிச்சாச்சு. பி பிளாக், எஸ் பிளாக் இருக்கு ஸ்டேட் போர்டுக்கு, அது நான் தனியாக எடுக்கிறேன். பி பிளாக் நாளைக்கு நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. பி பிளாக் வந்து உங்களுக்கு வர குவார்டர்லியில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னா, செப்டம்பரில் நடக்கிற எக்ஸாமில் ஸ்கூல்லையும் ஹை மார்க் எடுக்கணும், நீட்லேயும் ஹை மார்க் எடுக்கணும். இதுக்காக தான் உங்களை ட்ரெயின் பண்ணுறேன். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் முடிச்சாச்சு. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் இந்த 2 வீக்ஸ்க்குள்ளே திருப்பி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர குவார்டர்லியில் மார்க் பயங்கரமாக பூஸ்ட் ஆகிடும். நான் 11th பற்றி சொல்லிட்டு இருக்கேன். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் முடிச்சாச்சு. மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் பிளேன், அப்புறம் ஒர்க் பவர் எனர்ஜி தியரி வரைக்கும் முடிச்சுட்டாங்க. நான் லாஸ் ஆஃப் மோஷன் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஃப்ரிக்ஷன் முடிச்சுட்டேன்னா ஒரு ஆஃப் எடுத்துட்டு இருக்கேன். நான் அதை இந்த மந்த் முடிச்சிருவேன். இவ்வளோதான் உங்களுக்கு தேவைப்பட்ட கிராவிடேஷனுக்குள்ள வருவோம். இது 11th. 12th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சாச்சு. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி முடிச்சாச்சு. மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், அப்புறம் மேக்னட்டிசம் மேட்டர் முடிச்சாச்சு. அண்ட் நான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஐ திங்க் முடிச்சிட்டேன்ல, தியரி முடிச்சிட்டேன். ஏசி மட்டும் தான் எடுக்கணும், ஆல்டர்னேட் கரண்ட் தான் முடியும். இவ்வளோ முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் உங்களோட குவார்டர்லி சிலபஸ் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து வந்த பசங்களுக்கு. புதுசாக வந்த பசங்க இதில் நிறைய ரெக்கார்டிங் இருக்கு. பேசிக் அட்டன் பண்ணால் தான் ரெக்கார்டிங் உனக்கு புரியும். ஸோ அதனால அதையும் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு என்ன இதெல்லாம் பெண்டிங் வச்சிருக்கோம் அப்படின்னா, சின்ன விஷயம் அங்கங்கே விட்டகுறை தொட்டகுறை வச்சிருக்கோம். என்ன தெரியுமா? கோவலண்ட் கேரக்டருக்கும் அயனிக் கேரக்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னு, அது ஃபஜன் ரூல்னு ஒன்று இருக்கு. அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அப்புறம் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேலன்ஸ் பாண்ட் தியரி, ஹைபிரிடைசேஷன் ஆல்ரெடி நடத்தினதுனால அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடலாம். ஸோ டுமாரோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் டாபிக்ஸ். இது இல்லாமல் தெர்மோடைனமிக்ஸில் ஒரு சின்ன பெண்டிங் இருக்கு. அப்புறம் லாஸ் ஆஃப் மோஷனில் கொஞ்சம் இருக்கு. இதெல்லாம் அடுத்தடுத்த வர கிளாஸஸ்ல இருப்போம். சண்டே கிளாஸ் ஒன்று பெண்டிங் இருக்கு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அடுத்த சண்டே உங்களுக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எடுப்பேன். இல்லைனா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து நான் ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் 1, 2, 3ன்னு 3 வீடியோஸ் ஆல்ரெடி இருக்கு, அதை பார்க்க சொல்லுவேன். ஏன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இல்லை, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நான் எடுக்கிறேன். ஏன்னா 2 பேர் தான் அட்டன் பண்ணீங்கல்ல, நிறைய பேர் அட்டன் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. அதையும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி we will discuss in our